அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் கேட்டே இருந்த எக்ஸிட் போல்ஸ், அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் இடம் வளம் மற்றும் ஸ்பிக் மீடியா நிறுவனங்கள் இணைந்து நடத்தியது கடந்த வாரத்துல. அதாவது இதுக்கு முன்னாடி ஒப்பீனியன்ஸ் போல்ஸ் நடத்தியிருந்தாங்க. அது ஒவ்வொரு 2 பண்ணியிருந்தாங்க. மொத்தம் ஜனவரியில் 1 பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வேட்பாளர் அறிவுக்கு பின்னாடி ஏப்ரல்ல 1 பண்ணியிருந்தாங்க. 1,4 லட்சம் சாம்பிள்ஸ் வரைக்கும் பண்ணியிருந்தாங்க. இப்ப ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் எடுக்கணும் அப்படின்றதுனால 70,000 சாம்பிள்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம சொல்லணும் அப்படின்னா கடந்த 5 மாசத்துல 3 சர்வே இவங்களுடைய டீம் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3 சர்வே சேர்த்தனோம்னா ஒரு 3,4 லட்சம் வித்தியாசமான, அதாவது டிஃப்ரெண்ட் பீப்புள் கிட்ட போய் எடுத்த சர்வே 234 தொகுதிகளிலுமே. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த 2 சர்வே எந்த திசையை நோக்கி போகுது அப்படிங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த தேர்தலுக்கு பிந்தைய கள நிலவரம் எப்படி இருக்கு, ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்குதா, இல்ல ஒரு திசையை தான் காட்டுகிறதா அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இதுல டீட்டெயில்டா ஹரிஷ் அவர்கள்கிட்டையும் கிஷோர் கேசாமி அவர்களுக்கு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் ஹரிஷ். வணக்கம் கிஷோர் பிரதர். வணக்கம். முதல்ல நம்ம சென்னை ஜோன்லேருந்து ஆரம்பிச்சிருவோம். வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு தொகுதியா ஒவ்வொரு கட்சியுடைய பர்சன்டேஜ் அப்படின்னு டீட்டெயிலாக 2 பேசிட்டோம். அதை ஃபாலோ பண்ணவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஆல்ரெடி அதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கு அந்த டேட்டா. இது வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் குயிக்கா ஃபாஸ்டா போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் மாவட்ட ரீதியாக போயிடுறேன். இந்த மாவட்டம் இந்த மாவட்டம் இந்த மாவட்டத்துல இவங்க இத்தனை லீடிங், இவங்க இத்தனை லீடிங், இத்தனை டஃப் ஃபைட், இதை மட்டும் சொல்லிட்டு டக் டக்குன்னு நம்ம போயிடலாம். ஸோ ஷோவும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டா போயிடும், மக்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப வெயிட் பண்ண தேவையில்ல. அந்த அடிப்படையில சென்னையிலேருந்தே நம்ம ஆரம்பிப்போம். சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா காஞ்சிபுரம், சென்னை பெல்ட் அப்படின்னு நம்ம வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் அப்படின்னு சொல்லி 4 கேடிசிசின்னு சொல்லுவோம். அந்த 4 பொறுத்த வரைக்கும் டோட்டலா 37 சீட் இருக்கா. அந்த 37 சீட்ல யார் யார் எவ்வளவு வராங்க அப்படிங்கிற அடிப்படையில முதல்ல நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்துல நம்ம பார்த்துருவோம். காஞ்சிபுரம் மாவட்டத்துல மொத்தம் 3 தொகுதிகள் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க, கீழே அந்த டேட்டா வரும். இவங்க எடுத்திருக்கிற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புப்படி 3 தொகுதிகள்ல திமுக 2 இடங்கள்லயும் அதிமுக 1 இடத்துலயும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஹரிஷ் அவர்களுடைய டீம், கிஷோர் கேசாமி அவர்களுடைய டீம் சொல்லுது. ஏன்னா இதுல ஹைலைட்ஸ் இருக்கா, இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னதுக்கும் இப்போக்கு எதனா ஹைலைட்ஸ் இருக்கா? என்னென்ன தொகுதிகள்னு டக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா தொகுதிகள் அது கீழே வந்துருது இல்லையா லெட்டர்ல, அதனால நம்ம அப்படியே போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன். பெருசாக ஒரு மாற்றம் இல்லை. இதில் வந்து மாற்றம் அப்படின்னு பார்க்கணும்னா காஞ்சிபுரம் மட்டும்தான் கொஞ்சம் மாறி இருக்கு. மற்றபடி பெரிய அளவில் மாற்றங்கள் முன்ன நீங்க சொன்ன அந்த திசையில தான் அது போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, தாவேகாவின் தாக்கம் அப்படிங்கிறது இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சிருக்கு. அப்படியா? குறைஞ்சிருக்கு, ஏறி இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க. இல்லை, இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை குறைஞ்சிருக்கு. அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களோ? இல்லை, கிடையாது. நான் இதுக்கு மறுபடியும் வந்து பூத் வைஸாக பேசும்போது நிறைய பெண்கள் என்கிட்ட சொன்ன விஷயம், நாங்கள் வந்து டிவிக்கு ஓட்டு போடணும்னு நினச்சோம், பட் உள்ளே போய் எங்களுடைய டெசிஷன் வேறையாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டதுக்கு நிறைய போலிங் ஆஃபீஸர்ஸை எங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணாங்க. இவங்களுக்கு போடணும் அவங்களுக்கு போடணும்னு சொல்லி எங்கள் ஃபேமிலியில் இருந்த ப்ரெஷரு இதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து நாங்கள் ஒன்று போட்டிருக்கோம், அந்த ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான். ஸோ நீங்கள் எடுத்ததில் இப்படி வந்திருக்கு, இப்படி தான் இருக்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி நான் கேட்கணும்னு நினச்சேன், எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க? 3 சர்வே எடுத்திருக்கீங்க, உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் நீங்கள் வந்து, ஏன்னா இருக்கிறதுல டஃபஸ்ட் எலெக்ஷன் நான் இதை பார்க்குறேன். நீங்கள் 2016 என்னை பொறுத்தவரை வந்து டஃபஸ்ட் எலெக்ஷன் தான் இதை பார்க்கல. இதில் வந்து 2-3 சீன் டஃபஸ்ட்டாக இருக்கும். திருச்செந்தூர் ஒரு டஃப்பாக இருக்கும். அதே மாதிரி சென்னை ஜோனில் சென்னை டிஸ்ட்ரிக்ட் கொஞ்சம் டஃபஸ்ட்டாக நான் பார்க்குறேன். ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கா? ஆமாம், ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு. சரி, ஓகே. ஸோ மற்றபடி எனக்கு பெருசாக டஃபஸ்ட்டுன்னு நான் எதுவும் பார்க்கல. ஏன்னா என்னை பொறுத்தவரை கிரவுண்டில் என்ன நிலைமை இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்த வரைக்கும் அது டஃப்பாக எங்கேயும் இருக்கிறதா தோணலை. ஆன்டிஇன்கம்பன்சி அப்படிங்கிறது ஸ்ப்ளிட் ஆகுது, பட் அது ஸ்ப்ளிட் ஆனாலும் ஏடிஎம்கேக்கு என்ன வரணுமோ அது வந்திருக்கு, டிவிக்கு என்ன போகணுமோ அது போயிருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். சரி, ஓகே. உழைப்பை போட்டிருக்கீங்க, பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் மேட்ச் ஆகுது அப்படின்னு. நான் எங்கள் டீமும் சரி நானும் சரி 200% we are confident. அப்படியா? சரி, ஓகே, பார்ப்போம். அடுத்து செங்கல்பட்டு மாவட்டம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொகுதி நீங்கள் சொன்ன மாதிரி தொகுதி மட்டும் சொல்லிடுறேன். பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், செய்யூர், மதுராந்தகம், மொத்தம் 6 தொகுதிகள் இருக்குது. இந்த 6 தொகுதிகளில் திமுக 3 இடங்கள்ல முன்னிலை வகிக்குது, அதிமுக 3 இடங்கள்ல முன்னிலை வகிக்குது. ஒரு தொகுதி தாம்பரம் தொகுதி மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி டஃப் மாதிரி போகுது. ஆனா பாத்தீங்கன்னா அது டஃப் இல்லை, ஒரு எட்ஜ் டிஎம்கேக்கு தான் இருக்கு. ஏன்னா டிவிக்கேவும் அங்க 31% வரைக்கும் வரா மாதிரி இருக்கிறதுனால. மற்றபடி 3-3 பிரிச்சுக்கிறாங்க 2 பெரிய கட்சிகளும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இதை பத்தி எதனா பேச இருக்கா? அடுத்து போயிட்டுமா? பல்லாவரம் தாம்பரம் ரெண்டுமே வந்து க்ளோஸாக தான் முடியும். பல்லாவரம்லையும் டிவிக்கு 31. ஆமா, டிவிக்கு
தாம்பரம்லையும் 31% வராங்க. அது ரொம்ப க்ளோசஸ்டா முடியறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. டிவிக்கு சாதகமா போறதுக்கு வாய்ப்பு சாதகமாகவும் போகலாம், பாதகமாகவும் போகலாம். கடைசி 3 ரவுண்ட் டிசைடிங் ஃபேக்டரா இருக்க போகுதுன்னு தான் சொல்லுவேன். பட் அங்க அவங்களுடைய இது நல்லா இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றீங்க அந்த 2 மாவட்டத்துல, என்ன 2 தொகுதி. என்ன பேட்டர்ன்ல இது ஆயிருக்கு அப்படின்னா, வோட்டிங் டைம் அவங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. காலையில 10 மணிலேருந்து 1 மணிக்குள்ள டிவிக்கில் இருக்கிற எல்லாரும் ஓட்டு போட்டுருங்கன்னு அவங்க வாட்ஸ்அப் குரூப்ல அவங்க மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாம் வந்து சர்க்குலேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டைமுக்குள்ளே போகும்போது கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த டைமில் வந்து டிவிக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம், டிவிக்கு ஓட்டு போட்டோம்னு சொல்கிறவங்க அதிகமாக இருக்காங்க. அது ஒரு வேவ் ஃபீலை கொடுக்கும் அப்படின்றத அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அது வேவ் ஃபீலுங்கிறத தாண்டி உங்களுக்கு வந்து அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது அந்த 10 மணிலேருந்து 1 மணிக்கு ஓட்டு போட்டாங்கல்ல, அது உண்மை. அதெல்லாம் ஆமாம், அதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த பீரியட் ஆஃப் டைமில் எண்ணுவாங்க. அப்போது அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட் இருக்கும். நம்ம ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை அவங்ககிட்ட இருக்குது. இல்லை அப்படிதான் எண்ணுவாங்களா? கிடையாது, அப்படி கிடையாது. சரி, பூத் வைஸா எண்ணுவாங்க. பூத் வைஸா எண்ணி உங்களுக்கு வந்து மிஷின் எவ்வளவு காட்டுதோ அதுதான் வரப்போகுது. புரியுது. அடுத்ததாக நம்ம போயிடலாம். சென்னை மாவட்டம். சென்னை மாவட்டத்தில் 22 தொகுதிகள் இருக்குது. திமுகவுடைய கோட்டை. இந்த கேடிசிசி அப்படிதான் சொல்லுவாங்க. போன தடவை 37ல் 36 ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். இந்த தடவை பார்க்கலாம் சென்னை எப்படி இருக்குன்ட்டு. 22 தொகுதிகளில் படிச்சு காட்டி நம்ம தொகுதி பேரு மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவொற்றியூர், ஆர்கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எக்மோர், ராயபுரம், ஹார்பர், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆயிரம்விளக்கு, அண்ணா நகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, டி நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், மொத்தம் 22 தொகுதிகள். அதுல திமுக 12 தொகுதிகள்ல வெற்றி வாய்ப்பு இருக்கிறதுக்கான ஒரு திசை தெரியுது உங்களுடைய சர்வேல. அதிமுக 6 தொகுதிகள் சென்னை மாவட்டத்துல. போன டைம் 1 கூட இல்லையா சென்னையில பொறுத்தவரைக்கும்? ஒண்ணுமே இல்லை. இந்த தடவை 6 வராங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. டிவிக்கே அந்த ஒரு தொகுதி விஜய் அவர்கள் போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதியில கம்ஃபர்டபுள் லீடிங்ல இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. உங்களுடைய சர்வேல சொல்லுது. டிவிக்கே மதுரவாயிலையும் வரலாம். அதான் டஃப் ஃபைட்னு 3 இருக்குல்ல. ஸோ அந்த அடிப்படையில அந்த மதுரவாயல் இந்த மாதிரியான இடங்கள்ல டிவிக்கேக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இப்போ நம்ம சென்னை ஜோன்ல பார்க்கும்போதே நம்ம கம்ஃபர்டபுள் லீடிங்னு சொல்லி நீங்க 1 கொடுத்திருந்தாலும் டிவிக்கே பெர்ஃபார்ம் பண்ணி ஏறி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற மாதிரி ஒரு 5-6 அப்படி போற மாதிரி தெரியுது இல்லையா? ஆமா. ஓகே, ரைட்டு. ஸோ நம்பர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 22ல் 12 திமுக, 6 அதிமுக. லீடிங்னு வரும்போது டிவிக்கே 1, டஃப்னு வரும்போது 3. இதுதான் சென்னை மாவட்டம். அதுக்கு அடுத்ததாக திருவள்ளூர் மாவட்டம். திருவள்ளூர் மாவட்டத்தில் மொத்தமாக 6 தொகுதிகள் உள்ளன. 6 தொகுதிகள் கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருத்தணி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி. இந்த 6ல திமுக 5 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அதிமுக 1 இடத்தில் முன்னிலை வகிக்கிறது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஸோ இதுதான் இந்த 37 தொகுதிகளுடைய நிலவரம். இதுல ஓவராலா ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க பிரதர்? ஆஃப்டர் எலெக்ஷன், பிஃபோர் எலெக்ஷன் அந்த மாதிரி ஏதாச்சும்? இல்லை, என்னை பொறுத்தவரை வந்து டிஎம்கேவோட கோட்டையை உடைக்கிறாங்க டிவிக்கு. அதை சீட்டை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா சீட் கன்வர்ஷன் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா 35% தாண்டினா தான் சீட் கன்வர்ஷன் ஆகும். நிறைய தொகுதிகளில் 30 to 35% தான் இருக்காங்க. 35 கிராஸ் பண்ணால் சீட் கன்வர்ஷன் ஆகிடும் அவங்களுக்கு. அதில் நான் கவனித்த விஷயம் எழும்பூர் தொகுதி. எழும்பூர் தொகுதியில் வந்து நீங்கள் போன தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் ராஜ்மோகன் லீடிங்கில் வராரு அப்படின்னு சொல்லி வச்சுருந்தீங்க. அதை வந்துருந்துச்சு. இந்த முறை பார்க்கும்போது அபிஷேக் ரங்கசாமி அப்படின்னு சொல்லி அதிமுகவில் ஒரு இளம் வேட்பாளர், அவர் முன்னாடி வராரு அப்படிங்கிற மாதிரி இப்போ தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் வந்திருக்கு இல்லைங்களா? ஆமாம். ஸோ ஓவராலாக சென்னை ஜோனுடைய ஃபைனல் டேலியை பார்த்துடலாம். திமுக 22, அதிமுக 11, டிவிகே 1, விஜய் அவர்கள், டஃப் ஃபைட்டு 3. இதுதான் ஸ்பிக் மீடியா இடமூலம் கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் எக்ஸிட் போல்ஸ்ல. அடுத்தது நம்ம பார்க்க போறது நார்த் ஜோனுங்க. அதாவது அங்கிருந்து இந்த காஞ்சிபுரம், திருவள்ளூர், இங்கிருந்து அப்படியே கீழே இறங்க ஆரம்பிக்கக்கூடிய தொகுதிகள். ஸோ வட மாவட்டங்கள் கள்ளக்குறிச்சியிலிருந்து ஆரம்பிக்கிறோம். கள்ளக்குறிச்சியில மொத்தம் 4 தொகுதிகள் உள்ளன. ரிஷிவந்தியம், சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை. இந்த 4 தொகுதிகளில் திமுக 1 தொகுதியை முன்னிலை வகிக்குது, வெற்றி வாய்ப்பு இருக்குது. அதிமுகவுக்கு 3 தொகுதிகள் வரை வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களுடைய கணிப்பாக இருக்கிறது. அடுத்ததாக விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் மாவட்டத்தில் மொத்தம் 7 தொகுதிகள். திண்டிவனம், வானூர், விழுப்புரம், விக்கிரவாண்டி, செஞ்சி, மயிலம், திருக்கோவிலூர். இந்த 7 தொகுதிகளில்
திமுக ஒரு இடம் தான் கம்ஃபர்டபுளா வெல்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. அதிமுக 5 இடங்கள் வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக டஃப் ஃபைட்னு சொல்லி ஒரு தொகுதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அது அந்த டஃப் ஃபைட் தொகுதி எது பிரதர்? விக்கிரவாண்டி. அதாவது ஸ்லைட் எட்ஜ் டு டிஎம்கே விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் விழுப்புரம் மாவட்டத்துடைய நிலவரம். ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? விழுப்புரம் உங்களுக்கு லக்ஷ்மணன் ஜெயிச்சிருவாரு டிஎம்கேல. ஓகே, விழுப்புரம் தொகுதியில லக்ஷ்மணன் ஜெயிச்சிருவாரு. அதை தாண்டி உங்களுக்கு விக்கிரவாண்டியில ஒரு க்ளோஸ் ஃபைட் இருந்துட்டு தான் இருக்கு. நிறைய ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க விக்கிரவாண்டி தொகுதியில திமுக இருந்து. ஸோ அது எப்படி போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, அடுத்ததாக திருவண்ணாமலை மாவட்டம். மொத்தம் 8 தொகுதிகள் உள்ளன. போலூர், ஆரணி, செய்யார், வந்தவாசி, செங்கம், திருவண்ணாமலை, கீழ்பெண்ணந்தூர், கலசப்பாக்கம் 8 தொகுதிகள். இதுல திமுக 3 தொகுதிகளில் முன்னிலை வகிக்குது. 5 தொகுதிகளில் அதிமுக முன்னிலை வகிக்குது. இதுல டஃப் ஃபைட் எதுவும் இல்லை. இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவா திமுக 3 இடம் வந்துருவாங்க, அதிமுக 3 இடம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கணிக்கிறீங்க. கரெக்டா பிரதர்? ஸோ என்ன ஏதாச்சும் இன்புட் இருக்கா திருவண்ணாமலைக்குன்னு சொல்றதுக்கு? திருவண்ணாமலை உங்களுக்கு அந்த ஏவா வேலு கோட்டை உடையுது. இங்க ஏவா வேலு அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்து அந்த கோட்டை உடையுது. அது நாங்க சர்வே எடுக்க போன டைம்ல நாங்க கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஏவா வேலு அவர்கள் அவருடைய தொகுதியை தாண்டி வேற எங்கேயும் பிரச்சாரத்துக்கு போகல. இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் டிவிகே யாரை பாதிக்குது பிரதர்? இந்த மாவட்டம் திமுகவையும் பாதிக்குது, அதிமுகவும் பாதிக்குது. வன்னியர் ஓட்டுகள் ஸ்பிளிட் ஆகுது. ஆயிருக்கா? ஆமா. ஓகே, அடுத்ததாக தருமபுரி மாவட்டம். தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 5 தொகுதிகள் உள்ளன. இந்த தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு, பெண்ணாகரம், தருமபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர் 5 தொகுதி. 5க்கு 5மே அதிமுக ஜெயிக்கும்னு சொல்லி நீங்க ஒப்பீனியன் போல்ஸ்லயும் அதுதான் சொல்லியிருந்தீங்க. இப்ப எக்ஸிட் போல்ஸ்லயும் அதுதான் கொடுக்குறீங்க. தருமபுரி தொகுதியில மட்டும் சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிடுற தருமபுரி தொகுதியில மட்டும் டிவிக்கே 30% கிராஸ் பண்றாங்க அப்படின்றதும் உங்களுடைய ரிப்போர்ட்ல வந்திருக்கு. அதான் நான் சொன்னேன், வன்னியர் ஓட்டு ஸ்பிளிட் ஆகுது. அது எந்த அளவுக்கு ஸ்பிளிட் ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ஏடிஎம்கேவை பாதிக்காத அளவுக்கு இருக்கு. இந்த வெற்றி வித்தியாசம் அந்த நம்பர்ஸ் வேணா கொஞ்சம் கண்டிப்பா நம்பர்ஸ் வந்து க்ளோஸா இருக்கும். பட் வெற்றியை பாதிக்கிற அளவுக்கு அது ஒண்ணும் இல்லை. அதாவது ஒரு 25,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிற இடத்துல 15,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்ல வரீங்க. ஓகே, ஸோ இதுதான் 5க்கு 5 தருமபுரி அதிமுக கூட்டணி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக கிருஷ்ணகிரி மாவட்டம் 6 தொகுதிகள். ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, வேப்பனஹள்ளி, கொசூர், தளி. இந்த 6 தொகுதிகளில் திமுக 3, அதிமுக 3. இங்கேயும் டஃப் ஃபைட் அப்படிங்கிற பேச்சு இடமே இல்லை. இங்க ஒப்பீனியன் போல்ஸுக்கும் எக்ஸிட் போல்ஸுக்கும் என்ன மாற்றத்தை நீங்க பாக்குறீங்க பிரதர்? தளி தொகுதி திமுக அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியில இருந்து ஏடி மூவ் ஆயிருக்கு. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் ஃபேக்டரா நான் பார்க்குறேன். ஓகே, மற்றபடி பெருசா ஒன்றும் இல்லை அப்படின்னு. பிஜேபி ஜெயிக்கிறாங்க. பிஜேபி தான் அங்க சந்திரபாபு நாயுடு எல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணாரு. அங்க வந்து திமுக கூட்டணி தோற்பதற்கு தாவேகா முக்கிய பங்கு வகிக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அது வழக்கமா திமுக கூட்டணி ஜெயிக்கிற ஒரு தொகுதி. சிபிஐ தான். பட் ஒருவேளை இந்த வாட்டி அவங்க தோக்குறாங்கன்ற பட்சத்தில் அது காரணம் டிவிகேவுடைய பங்களிப்பு பெருசா இருக்கு. பங்களிப்பு தான். ஏன்னா அவங்க வந்து நிறைய ஸ்பிளிட் பண்றாங்க. டிவிகே கோர் ஓட்ல இருந்து போகுதாங்க. அப்படியே பக்கத்துல ஒசூர்ல பார்த்தோம்னா டிவிகே வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பை வெகுவா குறைச்சிருக்கு. அங்க திமுக 37% வந்து அதிமுக 27க்கு போறதுக்கு காரணமே இங்க டிவிகே வாங்கின 28% அப்படின்ற அந்த அடிப்படையில வருது. ஸோ இப்படி மாறி மாறி ஒரு தொகுதியிலும் ஒரு மாதிரி அவங்களுடைய ரோல். கிருஷ்ணகிரியிலையும் நீங்க பார்க்கணும். கிருஷ்ணகிரியில 34% டிஎம்கே, 29.31 ஏடிஎம்கே, 29 ரெண்டு பேருமே 29 நிக்கிறாங்க அப்படின்னும் போது கிருஷ்ணகிரியிலயும் ஒசூர்லயும் அதிமுக தோல்விக்கு டிவிகே காரணமா அமைய வாய்ப்பு இருக்கு. தள்ளியில திமுக தோத்தா அங்க அதுக்கும் டிவிகே காரணமா அமைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்ததாக திருப்பத்தூர் மாவட்டம். திருப்பத்தூர் மாவட்டத்துல 4 தொகுதிகள். வாணியம்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர். இந்த 4 தொகுதிகள்ல திமுக ஒரு இடத்தில் வெல்வதற்கான வாய்ப்பும் அதிமுக கூட்டணி 3 இடங்களில் வெல்வதற்கான வாய்ப்பும் இருப்பதாக உங்களுடைய சர்வே சொல்லுது பிரதர். என்ன சொல்ல வரீங்க? திருப்பத்தூர்ல மட்டும் ஒரு வாய்ப்பு திமுக இருக்கு. மற்றபடி வேற எங்கேயும் பெருசா இல்லை. 2வது இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை சரிபாதியா பிரிக்கிறாங்க. விஜய் பொழந்து விட்டாரா? டிவிகே சரிபாதியா பிரிக்கிறாங்க டிஎம்கே. ஸோ அது வந்து டிஎம்கே ஃபேக்டருக்கு ஒரு மைனஸா இருக்கு. ஸோ ஆம்பூரெல்லாம் அவங்க தோக்கிறதுக்கு காரணமா அது அமையறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. டிவிகே தான். ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்கள். இதுல மொத்தமா பார்த்தோம்னா 9 தொகுதிகள் இருக்குது. வேலூர், அணைக்கட்டு, கேவி குப்பம், குடியாத்தம், காட்பாடி, ராணிப்பேட்டை, ஆற்காடு, அரக்கோணம், சோளிங்கர். இந்த 9 தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் வேலூர் மாவட்டத்துல
இதுவும் திமுகவுடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மாவட்டம் தான் அப்படின்னு தான் பார்க்கப்படும். இதுல திமுக 9ல 3 ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய சர்வே சொல்லுது. 6 அதிமுக முன்னிலை வகிக்கிறாங்க, வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுடைய சர்வே சொல்லுது. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஷோலிங்கர்ல அமமுக இருந்து ஒரு முக்கிய நிர்வாகி திமுக போயிருக்காரு. ஒருவேளை அந்த அமமுக நிர்வாகி கண்டெஸ்ட் பண்ணியிருந்தா ஜெயிக்க முடியும். அப்படி இருந்தும் அந்த ஒரு செட்பேக் இருந்தும் ஷோலிங்கர்ல ஏடிஎம்கேக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அதுக்கு ஏடிஎம்கே பிஎம்கே அலையன்ஸ் ரொம்ப க்ளோஸா ஜெல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ அந்த இடத்துல இங்க இருந்து ஆரம்பிக்கும் போது நீங்க பார்த்தா இப்போ கள்ளக்குறிச்சி, நம்ம இங்க இருந்து கள்ளக்குறிச்சி, சேலம் இங்க எல்லாமே வந்து 1 இயர் வேவ் வந்து பயங்கரமா இங்க ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு. 1 இயர் கன்சல்டேஷன் உங்களுக்கு கம்ப்ளீட்டா என்டிஏ பக்கம் மூவ் ஆயிருக்கு. அதுல வந்து டிவிகே கொஞ்சம் ஸ்பிளிட் பண்றாங்க. அவ்வளவுதான். ஓகே, ரைட். ஸோ நார்த் ஜோனுடைய ஃபைனல் டேலியை பார்த்துடலாம். மொத்த தொகுதிகள் பார்த்தீங்கன்னா நார்த்தில் 43, இவங்க நார்த்துன்னு இவங்க குறிப்பிடுற தொகுதிகளுடைய எண்ணிக்கை 43. அதுல திமுக கூட்டணி 12 இடங்களில் வெற்றி வாய்ப்பு, அதிமுக கூட்டணி 30 இடங்கள்ல வெற்றி வாய்ப்பு. ரொம்ப கடினமான போட்டி இருக்க போகுது, ஒரு தொகுதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம நார்த்தும் சென்னையும் கேடிசிசியும் பார்த்துருக்கோம். இதோடைய டேலியை நான் ஃபர்ஸ்ட் இப்போ சொல்லிடுறேன். ஏன்னா இது கணக்கு போட்டு எடுத்துட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும், பாக்குறவங்களுக்கும் ஃபாலோ பண்றது ஈஸியா இருக்கும். சோஃபார் 80 தொகுதி பார்த்திருக்கோம். அந்த 80ல திமுக 34 இடங்களில் திமுக கூட்டணி வெல்வதற்கான வாய்ப்பு பிரகாசமாக, அதிமுக கூட்டணி 41 இடங்களில் வெல்வதற்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. டிவிகே பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல வெற்றி பெறாங்க, டஃப் 4 இடம், அந்த 4லுமே டிவிகே கேம்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் நான் நினைக்கிறேன். சோ இதுதான் சோஃபார் நம்ம பார்த்தது 80 தொகுதிங்க. 2 ஜோன் முடிச்சிருக்கோம் இது வரைக்கும். நம்ம இந்த 2 ஜோன்ல பார்த்ததுல ஏடிஎம்கே முன்னிலை வகிக்கிற மாதிரியான அந்த ஒரு இண்டிகேஷன் தெரியுது பிரதர். அடுத்தது ஏடிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஜோன் கருதப்படுற கொங்கு ஜோன்ல நம்ம இப்போ பார்க்க போறோம். கரூர் மாவட்டம் முதல்ல, கொங்கு மண்டலத்துல மொத்தம் 4 மாவட்டங்கள் 4 தொகுதிகள் இருக்குது. அந்த 4 தொகுதிகள் அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை. இந்த 4 தொகுதிகள்ல திமுக 2, அதிமுக 2. ஏன்னா கரூர்ன்றது ரொம்பவே பேசப்பட்ட ஒரு மாவட்டம் பல காரணங்களுக்காக. அதுல ஓட்டுப்பதிவு 90% மேல நடந்துருச்சு 4 தொகுதிகள்லயுமே பாத்தீங்கன்னா. அதுல டிவிகேவுடைய ரோல் என்னவா இருக்க போகுதுன்னு எல்லாருமே ரொம்பவே கேட்டுட்டு இருந்தாங்க போலிங்க்கு அப்புறம். ஆனா உங்களுடைய சர்வேல பாத்தீங்கன்னா எல்லாமே அரௌண்ட் அந்த 24-25 ரேஞ்சில தான் அவங்களுடைய பர்சன்டேஜ் இருக்கு. வெற்றி வாய்ப்பு தொகுதிகள் எதுலையுமே இல்ல. திமுகவும் அதிமுகவும் 2 தொகுதி வின் பண்றாங்க அப்படின்னு தான் நீங்க சொல்றீங்க. முக்கியமான காரணம் என்னன்னா, கரூர் முழுக்க பணமழை பொழிந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தாவேக்கால வந்து கொடுத்துருக்காங்க, கொடுக்கலன்னு சொல்ல முடியாது, கொடுத்துருக்காங்க. பட் தாவேக்கா அதிமுக எல்லாம் தாண்டி உங்களுக்கு வந்து டபுள் டமாக்கா அப்படின்னு சொல்லலாம். அது இரட்டை தீபாவளி கொண்டாட்டம் திமுக தரப்பு இருந்து அப்படி பணம் செலவழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட கோயம்புத்தூருக்கு ஈக்குவலா கரூரை பார்த்துருக்காங்க. ஸோ அப்படி இருந்தும் 2 தான் ஜெயிக்கிறாங்க, 2 அவங்க வெற்றி வாய்ப்பை தவற விடுறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததா திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 7 தொகுதிகள் உள்ளன. 7 தொகுதிகள்ல பழனி, ஒட்டஞ்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, நத்தம், திண்டுக்கல், வேடசந்தூர். இந்த 7ல திமுக 3 இடங்களில் முன்னிலை வகிப்பதற்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, அதிமுக 4 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம இதுல பார்க்கணும். இதுல ஹைலைட்டா சொல்லணும்னா திண்டுக்கல் தொகுதியில டிவிகே 30% கிராஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க வரீங்க. அது வெற்றி வாய்ப்பா மாற வாய்ப்பு இருக்கா? திண்டுக்கல் தொகுதியில திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் கண்டெஸ்ட் பண்றாரு. தோக்கறாருன்னு தான் வருது. ஆமா, ஐபி செந்தில்குமார் கண்டெஸ்ட் பண்றாரு. ஐ பெரியசாமியுடைய மகன். பழனி தொகுதியில இருந்து திண்டுக்கலுக்கு மூவ் ஆயிருக்காரு. திண்டுக்கல் சீனிவாசன் அவருடைய வெற்றியை வந்து பறிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக திண்டுக்கல் போயிருக்காரு அவரு. அது எனக்கு தெரிஞ்சு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பார்க்கும்போது, 2வது தாவேக்கா 30% வராங்க அப்படிங்கிறப்ப அந்த தாவேக்கா வந்து ஏடிஎம்கேவுடைய வாக்கும் பிரிக்கிறாங்க, டிஎம்கே வாக்கும் பிரிக்கிறாங்க. அந்த அடிப்படையில 7க்கு 3 திமுக 4 அதிமுக அப்படிங்கிறது தான் இப்போ வந்திருக்கிற நிலவரம். அடுத்ததாக கோயம்புத்தூருங்க. கோயம்புத்தூர்ல மொத்தம் 10 தொகுதிகள் இருக்குது. கடந்த 2021ல அதிமுக 10க்கு எத்தனை அடிச்சாங்க? 10க்கு 10 ஜெயிச்சாங்க. முன்னாடி இந்த திண்டுக்கல்ல வேடசந்தூரும் ஒட்டஞ்சத்திரம் பாத்தீங்கன்னாக்கா அது ஆல்மோஸ்ட் சக்கரபாணியோடைய தொகுதி. அவர் வந்து 6 முறை எம்எல்ஏ. ஸோ அவரோடது எப்படி போகுன்றது இல்ல. உங்களுக்கு வந்து சக்கரபாணி அவர்கள் மேல உங்களுக்கு பெரிய ஆன்டிகன்சி இருக்கு.
ரெண்டாவது கவர்மெண்ட் மேல ஒரு ஆன்டி இன்கம்பன்சி. அத தாண்டி வந்து செலவு பண்ணாலும் நாங்க இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோங்கிற மனநிலை மக்கள்கிட்ட இன்னுமே இருக்கு. ஏன்னா தனிப்பட்ட இதிலே அவர் ஜெயிக்கக்கூடியவராச்சே அது ஒண்ணு. 2வது வேடசந்தூர். வேடசந்தூர் எடுத்துக்கிட்டோம்னாக்கா வந்து வெல்வதர் சீட்ன்னு பார்க்கப்படுது. ஆமா. யார் வேடசந்தூரை வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள் அப்படின்னு பார்க்கப்படக்கூடிய ஒரு பெல்வெதர் சீட்டா இருக்கு. அங்க அதிமுக முன்னிலை வகிக்கிறத உங்களுடைய சர்வே சொல்லுது. ஓகே. அடுத்து கோயம்புத்தூர் மாவட்டத்துல 10 தொகுதிகள். தொண்டாமுத்தூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை, சிங்காநல்லூர், சூலூர், கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர் நார்த், கோயம்புத்தூர் சவுத், மேட்டுப்பாளையம். மொத்தம் 10. இந்த 10ல 2021ல 10க்கு 10 அதிமுக ஜெயிச்சாங்க. இந்த முறை பாத்தீங்கன்னா திமுக 3 இடங்களில் வெற்றி பெறுகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தெரிகிறது. அதிமுக 5 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தெரியுது. டஃப் ஃபைட்டா 2 இடம் இருக்கு. ஸோ ஏடிஎம்கேக்கு கம்ஃபர்டபுளா இப்ப 10ல 5 தான் இருக்கு கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும். மீதி எல்லாமே 2 டிஎம்கே 3 டிஎம்கே ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. 2 என்ன வேணா நடக்கலான்ற நிலைமையில் இருக்கு. இது எல்லா தொகுதிகளிலுமே, அதாவது ஏடிஎம்கே அதனுடைய வாய்ப்பை தவற விடுவதற்கான சூழல் இருக்கிற எல்லா தொகுதியிலுமே டிவிகே தான் காரணமா இருக்கு. சென்னையில எப்படி உங்களுக்கு சிங்கானல்லூர்ல காங்கிரஸ் கேண்டிடேட்டுக்கு 34%, டிவிகேக்கு 31% வருது அப்படின்னா அங்கே 3வது இடத்துக்கு போகிறாங்க ஏடிஎம்கே 30%. ஸோ அது மாதிரி உங்களுக்கு நிறைய தொகுதிகளில் கோயம்புத்தூரில் தாவேகாவுடைய செல்வாக்கு அதிக அளவு அதிமுக பாதிக்கும். அதான் அர்பன் அப்படின்னு வரும்போது சென்னையில டிஎம்கேவை எப்படி டேமேஜ் பண்ணாங்களோ அப்படியே இங்க அதிமுக கோட்டைன்னு சொல்ற கோயம்புத்தூர்ல அதிமுகவை டேமேஜ் பண்ணிருக்காங்க. 3 தொகுதியில வெற்றி வாய்ப்பை மாத்தி விட்டுறாங்க இல்லையா? 4 தொகுதியில கிட்டத்தட்ட. அடுத்ததாக நீலகிரி மாவட்டம். இதுல செந்தில் பாலாஜி கூட டஃபா இருக்காரு அப்படிங்கறத உங்களுடைய இது சொல்லுது. அதாவது கோயம்புத்தூர் சவுத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி மிக கடுமையான போட்டி 3 வேட்பாளர்கள் நடுவுமே நடந்துட்டு இருக்குதுன்ற மாதிரி பாக்குறோம். ஓகே. அடுத்து நீலகிரி மாவட்டம் 3 தொகுதிகள். உதகமண்டலம், கூடலூர், குன்னூர். இந்த 3 தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3லையுமே திமுக முன்னிலை வகிக்கிறது. 3லையுமே திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான் கள நிலவரம் சொல்லுது. எப்படி இருந்துச்சு? போலிங்க்கு முன்னாடி அப்படிதான் இருந்துச்சா? அதாவது போலிங்க்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து கூடலூர் அதிமுக பக்கம் வர வேண்டிய பாசிபிலிட்டி இருந்தது. குன்னூர் ஏடிஎம்கே ஃபேவராக இருந்தது. பட் அது கம்ப்ளீட்டா டிஎம்கே அலைன்ஸ்க்கு ஃபேவராக மாறி இருக்கு. அதான் 2லையுமே அவங்க ஏறி வர்றது நல்லாவே தெரியும். ஊட்டி ஆக்சுவலாக பிஜேபிக்கு ஒரு பாசிபிலிட்டி இருந்தது. அவங்க கொஞ்சம் ஃபைட் போட்டிருந்தாங்கன்னா எடுத்துருக்கலாம். பட் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. புரியுது. மொத்தத்துல நீலகிரி மாவட்டத்துல டிஎம்கேவுடைய டாமினன்ஸ் கண்டிப்பா இருக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அடுத்ததாக திருப்பூர், இன்னொரு அதிமுகவின் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மாவட்டம் நம்ம சொல்லலாம். திருப்பூரை பொறுத்த வரைக்கும் 8 தொகுதிகள் உள்ளன. திருப்பூர் நார்த், திருப்பூர் சவுத், பல்லடம், அவினாசி, உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம், தாராபுரம், காங்கேயம். 8 தொகுதி. 8ல ரிசல்ட் என்ன உங்களுடைய சர்வேல வந்திருக்குன்னு பார்க்கும்போது கடைசியா தேர்தலுக்கு பிறகு திமுக ஒரு இடத்தில் வெல்வதற்கான வாய்ப்பு உள்ளது. அதிமுக 7 இடங்கள், 8க்கு 7 இடத்துல அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது அப்படின்னு தான் உங்களுடைய சர்வே சொல்லுது. இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் டிவிகேவுடைய பெர்ஃபார்மன்ஸ் திருப்பூர் நார்த்ல ரொம்ப நல்லா இருக்கு. 30% ரீச் பண்றாங்க. சத்யபாமா கண்டெஸ்ட் பண்றாங்க. திரு செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதரவாளர். ஓகே. செங்கோட்டையன் கூட போய் தாவேக்கால சேர்ந்தாங்க. அதிமுகல இருந்து விலகி அவங்க தாவேக்கா சார்பில் கண்டெஸ்ட் பண்றாங்க. 30% வாங்குறாங்க. ஏடிஎம்கே ரொம்ப டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய கேண்டிடேட். டிஎம்கே 3வது இடத்துக்கு தள்ளுறாங்க டிவிகே அந்த இடத்துல. அப்படிதான் நம்ம பார்க்கணும் இல்லையா? கொஞ்சம் ஏறி வந்தாங்கன்னா லீடு கூட எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்படி கூட பார்க்கலாம். ஏன்னா 3% 4%ன்றது மக்கள் என்ன வேணா சொல்லலாம். ஓகே. அடுத்ததாக ஈரோடு மாவட்டம். ஈரோடு மாவட்டத்திலையும் மொத்தம் 8 தொகுதிகள் உள்ளன. இந்த 8 தொகுதிகளில் என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரிப்பீட்டு அப்படிங்கிற மாதிரியான ரிசல்ட் வந்திருக்குது. இங்கேயும் திமுக ஒரு தொகுதியில் தான் வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுக 7 தொகுதிகள் வென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. லீடிங்ல தான் இருக்காங்க. அதுவும் டஃப் ஃபைட்லாம் இல்ல, கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாவே இருக்கிற மாதிரி இருக்காங்க. அப்படின்னா ரொம்ப ஆச்சரியப்பட விஷயம் என்னன்னா ஈரோடு மேற்கு யுவராஜா போட்டியிடுறாரு. வாசனுடைய கட்சி தாமரை சின்னத்துல போட்டியிடுறாரு. முத்துசாமி அவருக்கு எதிராக போட்டியிடுறாரு. எப்படி முத்துசாமியால் தோக்க முடியுதுன்றது அதனால கணிக்க முடியல. முத்துசாமி நாங்கள் சர்வே போகிற டைமில் செலவு பண்ணியிருக்காருங்கிறது திமுகவுடைய கருத்து, திமுக நிர்வாகிகளுடைய கருத்து. செலவை தாண்டி வாக்களிக்கிற மக்கள் எப்படி வாக்களிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். 2வது ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப ஹெவியாக இருக்கிற தொகுதி அது.
ஸோ அங்கே வந்து தாவேக்காவும் 20% கிட்ட வராங்க அப்படிங்கிறப்போ அதுவும் ஒரு ஃபேக்டராக இருக்கு. அமையலாம். அதனால அந்த 2% லீடிங்ல ஏடிஎம்கே வெற்றி பெற்று, அதாவது வாசன் அவர்களுடைய கட்சி வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்த ரிப்போர்ட். யுவராஜா அவருடைய ஃபீல்டு ஒர்க்கும் நல்லா தான் இருந்துச்சு. சரி, பார்ப்போம் என்னதான் வருது அப்படின்ட்டு. இதுல குறிப்பிட்டு சொல்லலாம் ஈரோடு கிழக்குல டிவிக்கே ஏடிஎம்கே 3வது இடத்துக்கு தள்ளுறாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. 30% கிட்ட டிவிக்கே வராங்க. ஆனாலும் அதாவது டிஎம்கே 38% ரொம்ப கம்ஃபர்டபுளா மேல இருக்காங்க. ஈரோடு கிழக்கு வந்து அவங்களுக்கு சரியான வேட்பாளர் போட்டிருந்தா ஓரளவு டிஎம்கே ஃபைட் கொடுத்துருக்கலாம். ஏடிஎம்கே வேட்பாளர் தேர்வில் சொதப்பியிருக்காங்க. புரியுது. அடுத்து கொங்கு மண்டலத்துல நம்ம பார்க்க போற மாவட்டம் நாமக்கல். மொத்தம் 6 தொகுதிகள் உள்ள மாவட்டம் இது. ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல், பரமத்தி வேலூர், திருச்செங்கோடு, குமாரபாளையம் அப்படின்னு சொல்லி 6 தொகுதிகள். இந்த 6 தொகுதிகளிலுமே ஏடிஎம்கே ஸ்வீப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய ரிப்போர்ட் சொல்லுது. 6க்கு 6மே அதிமுக. திமுக 0 அப்படிங்கிற இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. அதுல குமாரபாளையத்துல திமுகவை தாவேக்கா 3வது இடத்துக்கு தள்ளுகிறது அப்படிங்கிறதும் உங்களுடைய ரிப்போர்ட்ல வருது. என்ன வருது இதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம்? இல்லை, உங்களுக்கு தாவேக்காவுடைய வளர்ச்சி அதிக அளவில் இருக்குது. கம்ப்ளீட்டாக டிஎம்கேட ஓட் ஷேரை வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் என்னன்னா ராசிபுரம் பிஜேபி வந்து போட்டிருக்க கேண்டிடேட் வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஒர்க் பண்ண மாதிரி தெரியல. பட் அங்கே வருதுன்றது எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது. வருமா அப்படிங்கிறத நம்ம முடிவில் அன்னைக்கு தெரிஞ்சுப்போம். ஸோ நீங்கள் எடுத்த சர்வேல இப்படி வந்திருக்கு, இப்படி எடுத்துக்கிட்டுமா? சரி, ஓகே. அடுத்ததாக முரட்டு மாவட்டம் ஒன்று வந்திருக்குது, சேலம். எடப்பாடியார் அவர்களுடைய மாவட்டம், இபிஎஸ் அவர்களுடைய சொந்த மாவட்டம். 11 தொகுதிகள் இருக்குதுங்க சேலத்துல. கடந்த முறை எவ்வளவு ஜெயிச்சாங்க பிரதர்? 2021 11க்கு 10 ஜெயிச்சாங்க. இந்த முறை அதிமுக என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, சேலம் மாவட்டத்துல 11க்கு 11மே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது என்று ஸ்பிக் மீடியா இடவளமுடைய சர்வே சொல்லுது. ஒரு சீட்டு கூட மிஸ் பண்ண போறது இல்லை, மிஸ் பண்ண விட மாட்டார் எடப்பாடியார். 11க்கு 11 அப்படின்னு தான் சர்வே சொல்லுது. ஓமலூர், எடப்பாடி தொகுதியில 48%க்கு மேல எடப்பாடியார் வாங்குறாருன்னு சொல்றீங்க. ஓமலூர், எடப்பாடி, சேலம் வெஸ்ட், சேலம் நார்த், சேலம் சவுத், வீரபாண்டி, சங்ககிரி, மேட்டூர், கங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு 11க்கு 11 ஏடிஎம்கே. கரெக்டா? அதுல உங்களுக்கு திமுக சேலம் வடக்கு, சேலம் நார்த்ல தான் வந்து அதிக முறை ஜெயிச்சாங்க. அது அவங்களுடைய கோட்டை தொகுதி அப்படின்னு வச்சுட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல 3வது இடத்துக்கு அந்த இடத்துல 3வது இது போறாங்க. புரியுது. தாவேக்கா 28% வராங்க அந்த தொகுதியில மட்டும். ஓகே. அங்க இவருடைய வேட்பாளர் நிக்கலையா? எடப்பாடியில விஜயோடைய கேண்டிடேட் இல்ல, சுயேட்சை கேண்டிடேட்டுக்கு விஜய் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. 17% வந்திருக்கு. ஓகே, அது புரிஞ்சுக்கிட்டேன். நான் கேட்கறது பாமக மருத்துவர் ஐயா அவர்களுடைய கேண்டிடேட்ஸ் போட்டிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பெரிய அளவுல சப்போர்ட் இல்ல. சரி, ஓகே. சோஃபார் நம்ம ஒட்டுமொத்த கொங்கு ஜோனை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் 57 தொகுதிகள் உள்ளன ஒட்டுமொத்தமாக. அந்த 57ல திமுக 13 தொகுதிகள் மட்டும்தான் கம்ஃபர்டபுளா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக உங்களுடைய கணிப்பு சொல்லுது. அதுவும் குறிப்பா கோயம்புத்தூர்ல 3 தொகுதி ஏறி வந்துட்டாங்க. அப்படி இல்லை, அது 10 கீழே போயிருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. கொங்குல அதிமுக 42 தொகுதிகள் கொங்குல வந்து ஸ்வீப் பண்றாங்க அப்படின்றதுதான் உங்களுடைய கணிப்பா இருக்குது. டஃப் ஃபைட். கொங்கு ஜோனை பொறுத்த வரைக்கும் டிவிகேக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியான தொகுதிகள் பெருசா இல்ல, எதுவும் இல்ல. டஃப் ஃபைட்ல 2 தொகுதி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ டோட்டல் பார்த்துடலாமா? 3 ஜோனு சேர்ந்து டோட்டல் ஒரு தடவை பார்த்துடலாம். அப்பதான் ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் மக்களுக்கு. டோட்டலா இது வரைக்கும் 137 தொகுதிகள் நம்ம பார்த்திருக்கோம். 137 தொகுதிகள்ல திமுக 47 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு அல்லது முன்னிலை அப்படின்ற மாதிரியும், அதிமுக கூட்டணி 83 தொகுதிகள்ல வெற்றி வாய்ப்பு அல்லது முன்னிலை பிரகாசமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியும், டிவிகே 1 தொகுதி, டஃப் ஃபைட்ல 6 தொகுதி நிக்குது அப்படிங்கறத அந்த 137 தொகுதியில நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம். பார்க்கலாம் உங்களுடைய இந்த கணிப்புகள் எந்த அளவுக்கு உண்மையா வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். கான்பிடண்டா வேற சொல்லியிருக்கீங்க, கான்பிடண்டா இருக்கும் அப்படின்ட்டு. 3 ஜோன் பார்த்து முடிச்சிட்டோம். கேடிசிசி, நார்த் மற்றும் கொங்கு. இது 3ல 2 ஏடிஎம்கேக்கு ஸ்ட்ராங்கா இருந்த ஜோனு, 1 டிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்கிற ஜோனு. அடுத்து டெல்டா ஜோனுங்க. 2021ல டெல்டா ஜோன் பொறுத்த வரைக்கும் டிஎம்கேக்கு பெரிய ஃபேவர் பண்ணிருச்சா? ஆமால, மிகப்பெரிய அளவுல அவங்க அங்க அப்படி அப்லிஃப்ட் பண்ணி விட்டுச்சு. இந்த வாட்டி டெல்டா என்ன பண்ணுது? விவசாயிகள் மத்தியில எடப்பாடியார் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு தாக்கம் அல்லது ஒரு ஈர்ப்பு இந்த வாட்டி பார்க்க முடிஞ்சுச்சு.
விவசாய சங்கத்தினுடைய தலைவர் அவர் வந்து அவரே பிரச்சாரம் பண்ணார். அதிமுக கேண்டிடேட்டுக்கு, அமமுக கேண்டிடேட்டுக்கு, பாஜக கேண்டிடேட்டுக்கு அவரே பிரச்சாரம் பண்ணார். அந்த அளவுக்கு வந்து திமுகவுக்கு ஓட்டு போகக்கூடாது, அது ஸ்பிளிட் ஆகி விஜய்க்கும் போகக்கூடாதுங்கிறதுல விவசாய சங்க நிர்வாகிகளே வந்து ரொம்ப ஃபீல்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, உறுதியாக செயல்பட்டாங்க அவங்க. ஓகே. ஆனாலும் நான் இதுல பார்க்கும்போது நான் நம்பர்ஸ் சொல்றேன். நீங்க தேர்தலுக்கு முன்னாடி வந்து டிவிக்கு இந்த ஜோன்ல 10% கீழே அல்லது அரௌண்ட் 10% தான் கொடுத்துருந்தீங்க. இந்த வாட்டி அவங்க 20 ஏறாங்க. ஒரு வீட்டில் உங்களுக்கு வந்து 2 ஓட்டு விழுதுங்க தாவேக்காவுக்கு. ஒரு ஃபேமிலியில 2 ஓட்டு தாவேக்காவுக்கு போகுது, 3 ஓட்டு ஏடிஎம்கேக்கு போகுது, 1 ஓட்டு டிஎம்கே. ஒரு 6 பேர் இருக்கிற ஃபேமிலினா இந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஸ்பிளிட் ஆகுது. ஸ்பிளிட் ஆகும்போது இந்த ஓட் ஷேர் வரத்தான் செய்யுது. புரியுது. அப்படியே டபுள் ஆயிருக்கு. நீங்க தேர்தலுக்கு முன்னாடி சொன்னதுக்கும் இப்போக்கும் டிவிக்கோடைய ஓட் ஷேர் வந்து டெல்டால அப்படியே டபுள் ஆயிருக்கு. ஒரு மாவட்டமா பார்த்துடலாம். முதல்ல தஞ்சாவூர் மாவட்டம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் மொத்தம் 8 தொகுதிகள் உள்ளன. 8 தொகுதிகள், அதாவது திருவையாறு, தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, பாபநாசம், திருவிடைமருதூர், கும்பகோணம். இந்த 8 தொகுதிகள்ல திமுக 5 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது, வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. அதிமுகவுக்கு 3 இடங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரி இது எடுத்துக்கலாம். அது டஃப் 1 இருக்குன்னு சொல்லலாம். 8ல அதிமுக 2ன்னு கூட சொல்லலாம். அந்த 1 வந்து ஏடிஎம்கே ஸ்லைட் எட்ஜ் இருக்கு இப்படின்ற மாதிரி கூட இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்படிதான் இருக்கு. 5 திமுக, 2 அதிமுக, 1 டஃப் ஃபைட். அதுதான் தஞ்சாவூர் மாவட்டம் சொல்லக்கூடிய நிலவரம். அடுத்து திருவாரூர் மாவட்டம். கருணாநிதி அவர்களுடைய அவர் பிறந்த மாவட்டம் நினைக்கிறேன். பிறந்த மாவட்டமா இல்ல அவர் வளர்ந்த மாவட்டமா? பிறந்த மாவட்டம் தான். சரி, ஓகே. திருவாரூர் மாவட்டம் 4 தொகுதிகள் மொத்தம் உள்ளது. மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், நன்னிலம். இந்த 4 தொகுதிகளில் திமுக 2 தொகுதிகளில் முன்னிலை, வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நல்லாவே இருக்குது, பளிச்சுன்னு இருக்குது. அதிமுக 1 தொகுதி வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடினமான போட்டி, இழுபறி அப்படின்னா 1 தொகுதி அப்படின்றதுதான் திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நிலவரம். ஏதாச்சும் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல எதனா கீ பாயிண்ட்ஸ் இருக்கா பிரதர்? மன்னார்குடியில் உங்களுக்கு அமமுக ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க. டிஆர்பி ராஜா அவர்களுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க. அதிமுக அமமுகவுடைய நல்ல ஒரு ஜெல்லாக இருக்குது அந்த அலைன்ஸை. அவங்க நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க கீழே அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் டிவிகேவுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே 17% ரேஞ்சில் தான் இருக்கு இல்லையா? 16 to 17. அதுதான் புரியுது. அடுத்ததாக நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3 தொகுதிகள் உள்ளன. நாகப்பட்டினம், கீழ்வேலூர், வேதாரண்யம் 3 தொகுதிகள். இந்த 3 தொகுதிகளில் திமுக 1 தொகுதியில ஜெயிக்கிறாங்க, அதிமுக 2 தொகுதியில ஜெயிக்கிறாங்க அப்படின்ட்டு உங்களுடைய சர்வே சொல்லுது. இது போக டிவிகேக்கு மிகப்பெரிய ஓட் ஷேர் வரும்னு எதிர்பார்க்கப்பட்ட பேசப்பட்ட ஒரு மாவட்டம். ஆனா உங்களுடைய சர்வேல எல்லாமே 17 கீழே தான் இருக்கு. 16 to 17 ரேஞ்சில் தான் இருக்கு. நாகப்பட்டினம்ல இன்னும் அவங்க ஸ்பிளிட் பண்ணியிருந்தா ஜவஹர்லால் அவர்களுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருந்திருக்காது. ஓ, ஓகே. அவங்க நாகப்பட்டினத்தில் இவ்வளோதான் வராங்க அப்படிங்கிறது எனக்கும் சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. கீழ்வேலூர் அண்ட் வேதாரண்யம் வந்து உங்களுக்கு வேதாரண்யமில் உங்களுக்கு ஃபிஷர்மேன்ஸ் ஓட்டு கம்ப்ளீட்டாக டிவிக்கு பக்கமும் ஆகுது. பட் அதை தாண்டி பெருசாக எதுவும் ஒர்க் அவுட் ஆகலாங்க. கீழ்வேலூரில் உங்களுக்கு கம்யூனிஸ்டோடைய கோட்டையாக அது இருக்குது அப்படிங்கிறது. அந்த கம்யூனிஸ்டோடைய வாக்குகள், இன்னும் சொல்ல போனால் ஃபார்மர்ஸே கம்யூனிஸ்டாக இருக்காங்க. நாங்கள் வந்து இந்த அலைன்ஸுக்கு தான் போடுவோங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஸோ அது டிவிக்கு ஒர்க் ஆகலை. சரி, ஓகே. அடுத்ததாக மயிலாடுதுறை மாவட்டம். மயிலாடுதுறை மாவட்டத்திலும் 3 தொகுதிகள் உள்ளன. சீர்காழி, மயிலாடுதுறை, பூம்புகார். இந்த 3 தொகுதிகளில் திமுக 1, அதிமுக 1, கடும் போட்டி 1. அதாவது பூம்புகார் தொகுதியில திமுகவும் அதிமுகவும் 1% வித்தியாசத்துல சண்டை போட்டுருக்காங்க. திமுகவுக்கு ஸ்லைட் எட்ஜ் இருக்கு. அப்படிதான் இதை நம்ம பாக்குறோம். இந்த மாவட்டத்திலையும் டிவிகேவுடைய பர்ஃபார்மன்ஸ் அந்த 18-17 ரேஞ்சில் இருக்கிறது தான் உங்களுடைய சர்வே சொல்லுது. ஓகே. அடுத்ததாக கடலூர். கடலூர் மாவட்டத்தில் மொத்தம் 9 தொகுதிகள் உள்ளன. புவனகிரி, சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில், பன்ருட்டி, திட்டக்குடி, விருதாச்சலம், நெய்வேலி, கடலூர், குறிஞ்சிப்பாடி. இந்த 9 தொகுதிகளில் ரிசல்ட் எப்படி இருக்கு? பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போட்டியிடக்கூடிய மாவட்டம் இங்கதான் இருக்கு. இது மாவட்டம் இதுதான், அந்த தொகுதி இங்கதான் இருக்கு, விருதாச்சலம் தொகுதி. சர்ப்ரைசிங்லி பிரேமலதா அவர்கள் தோற்கிறார் அப்படின்ட்டு உங்களுடைய சர்வேல வந்துருக்கு. நான் டோட்டல் நம்பர் சொல்றேன். சர்ப்ரைசிங்லி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த மாவட்டம் இந்த தொகுதியில தோற்கிறாங்க அப்படின்னு தான் உங்களுடைய சர்வே. அதான் 6% டிஃபரன்ஸ் கிட்டத்தட்ட உங்களுடைய இதுல காட்டுது. 5%ல இருந்து 6% டிஃபரன்ஸ் காட்டுது.
அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா நான் ஒட்டுமொத்தமா ஒரு தடவை சொல்லிடுறேன். 9ல் 2 திமுக, 5 அதிமுக, கடும் போட்டி 2 தொகுதிகள் அப்படின்னு தான் வந்திருக்கு. எப்படி பிரதர், என்ன ஆச்சு? உங்களுக்கு விருதாச்சலம்ல தேமுதிகவுடைய வாக்காளர்களே தேமுதிகவுக்கு அகேன்ஸ்டாக தான் நிற்கிறாங்க. பிரேமலதா அவர்கள் நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், இத்தனை நாள் திமுக விமர்சனம் பண்ணாங்க, இன்னைக்கு திமுக கூட போகிறாங்க. இதில் என்ன கொள்கை இருக்குது, கேப்டன் இருந்த வரைக்கும் என்ன கொள்கையை அவர் பார்த்துட்டு இருந்தாரு, இவங்க என்ன கொள்கையோடு போகிறாங்க, அப்போ யார் உங்களுக்கு எம்பி சீட் கொடுத்தாலும் நீங்கள் அவங்களோட போயிடுவீங்களா, அப்போ எங்களுடைய தொண்டர்களான எங்களுக்கெல்லாம் என்ன பலன் அதனால் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஏன்னா அவங்க முன்வைக்கிற இன்னொரு விஷயம், உங்கள் மச்சான், நீங்கள், உங்கள் பையன் 3 பேருக்கு சீட் வாங்குறதுல உறுதியாக இருக்கீங்க, அடிமட்ட தொண்டனுக்கு என்ன பண்ணீங்கிற கேள்வியை தேமுதிகவின் அடிமட்ட தொண்டர்கள் எழுப்புறாங்க. அதனால அந்த அதிருப்தி காரணமாக தேமுதிக உள்ளே அதிருப்தி இருக்கு. இது திமுக அலைன்ஸ் அதிருப்தி பெருசா இல்லை, தேமுதிக உள்ள அதிருப்தி இருக்கு. விசிகாவுக்கு தேமுதிக அதிக இடங்கள் வாங்கியிருக்கு தங்களை விட, அவங்கள விட அப்படிங்கிற ஒரு அதிருப்தி இருக்கு. அதனால அந்த கன்வர்ஷனும் இல்லை. காங்கிரஸ் தேமுதிக வந்ததுனால எங்களுக்கு 30 சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, 30 கீழே தான் கொடுக்குறாங்கிற அந்த ஒரு அதிருப்தி காங்கிரஸ் கிட்டையும் இருக்குது. எல்லா அலைன்ஸ் பார்ட்டர்ஸும் அதிருப்தி இருந்தாலும் அதை தாண்டி தேமுதிகவுடைய தொண்டர்கள் அதிருப்தியில் இருக்கிறது தான் பிரேமலதா பின்னடைவா இருக்கு. ஓகே, அதுல காட்டுமன்னார் கோயில் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் போட்டியிட வேண்டிய தொகுதி, அதுக்கப்புறம் அது மாறுச்சு. அங்க ரொம்ப டஃப் ஃபைட்டா இருக்கு. மேபி ஒரு சின்ன வாய்ப்பு விசிக்கு அங்க ஜெயிக்கிறதுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. ஜோதி அவர்கள் அங்க நல்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. அங்க எஸ்சி ஓட்டு பெருசா மூவ் ஆகல. 21% தான் வந்திருக்கு. ஆக்சுவலா இன்னும் கூட வந்திருக்கணும். இன்னும் 30% வந்திருக்கணும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது. அது வந்திருந்தா அது ஏடிஎம்கேக்கு ஃபேவராவோ இல்ல தாவேக்கு ஃபேவராவோ மாறி இருக்கலாம். ஓகே, ஸோ 9 தொகுதிகளில் கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுக 2, அதிமுக 5, கடும் போட்டி 2. அடுத்ததாக அரியலூர் மாவட்டம், மொத்தமே 2 தொகுதிகள், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டாம். இந்த 2ல் 1 டிஎம்கே, கடும் போட்டி 1. அதிமுக கம்ஃபர்டபுளா ஜெயிக்கிறாங்கன்ற மாதிரி தொகுதி எதுவும் இல்லை. ஒன்று திமுக ஜெயிக்குது, இன்னொன்று கடும் போட்டியா இருக்கு. அந்த கடும் போட்டி இருக்கிற தொகுதியிலையும் பாத்தீங்கன்னா திமுக தான் ஒரு எட்ஜ் இருக்குது. அப்படிதான் நம்ம பார்க்கலாம். 2மே திமுக ஜெயிச்சாலும் வியப்பு ஒன்றும் இல்லை. அடுத்ததாக பெரம்பலூர் மாவட்டம். பெரம்பலூர் மாவட்டத்திலையும் 2 தொகுதிகள், ஒன்னு பெரம்பலூர், இன்னொன்னு குன்னம். இந்த 2ல் கம்ஃபர்டபுளா திமுக ஒன்று ஜெயிக்கிறாங்க, கம்ஃபர்டபுளா அதிமுக ஒன்று ஜெயிக்கிறாங்க. இதுதான் குன்னம் தொகுதி. அமைச்சர் சிவசங்கர் அவருடைய தொகுதி. சிவசங்கர் அவர்களுக்கு அகேன்ஸ்டா ஐஜேகே கேண்டிடேட் அப்படின்னு தொகுறாரா? ஆமா, அதிமுகவுடைய சின்னம் ரெட்டைல. ஓகே, அது உங்களுக்கு பெரிய ஒரு ஃபேக்டரா இருக்கு. ரெண்டாவது கேண்டிடேட் சிவசங்கர் அவர்களை ஃப்ரம் த பிகினிங் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, சிவசங்கர் அவர்களால் அந்த தொகுதியை தாண்டி வேற எந்த தொகுதிக்கும் பிரச்சாரத்துக்கு போக முடியல. அந்த ஒரு தொகுதிக்குள்ளேயே சுத்திட்டு இருக்காரு. ரெண்டாவது மாணவி அனிதாவுடைய மரணம் விவகாரத்தில் ஒரு பெரிய பிரளயமே ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் அந்த தொகுதிக்குள்ள. அந்த அளவுக்கு ஒரு ஆன்டிகமன்சி உருவாக்கி வச்சிருக்காரு அவர். ஓகே, அடுத்ததா புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மொத்தம் 6 தொகுதிகள் உள்ளன. அறந்தாங்கி, திருமயம், ஆலங்குடி, கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை, விராலிமலை. இந்த 6 தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் திமுக 3 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக உள்ளது. அதிமுக ஒரே ஒரு இடத்துல வெற்றி பெறுவதற்கு தான் கம்ஃபர்டபுளா இருக்காங்க. மீதி 2 இடங்கள் பாத்தீங்கன்னா டஃப் ஃபைட்ல நிக்குது. 6ல் 3 திமுக, 1 அதிமுக, 2 கடும் போட்டி. அந்த 2 கடும் போட்டியிலுமே கூட திமுகவுக்கு தான் எட்ஜ் இருக்குது. அப்படி அந்த 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 ரூட்ல அது போனா 5 டிஎம்கே 1 ஏடிஎம்கேன்னு கூட வரலாம் இல்லையா பிரதர்? உங்களுக்கு அறந்தாங்கி எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ்க்கு ஃபேவராக இருந்திருக்கணும். அது ஏன் அவ்வளவு டவுனாக இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா செல்வாக்கு மிகுந்த வேட்பாளர், திருநாவுக்கரசருடைய மகன் செல்வாக்கு மிகுந்த வேட்பாளர். பட் இருந்தாலும் ஏன் அவ்வளோ க்ளோஸாக போகுதுன்னு எனக்கு இன்னும் புரியல. ஒருவேளை தாவை கப்பிக்கிற வாக்குகள்னால க்ளோஸாக போகுதா அப்படின்னு எனக்கு தெரியல. புரிஞ்சுக்கிறேன். அடுத்ததாக திருச்சி மாவட்டம். திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 9 தொகுதிகள் உள்ளன. ஸ்ரீரங்கம், திருச்சி வெஸ்ட், திருச்சி ஈஸ்ட், திருவெரும்பூர், லால்குடி, மணச்சநல்லூர், முசிறி, துறையூர், மணப்பாறை. மொத்தம் 9 தொகுதிகள். இதுல பாத்தீங்கன்னா முதல்ல நான் ஓவரால் நம்பர் சொல்லிடுறேன். திமுக 4 இடங்கள், அதிமுக 4 இடங்கள். டஃப் ஃபைட் ஒரு தொகுதி வந்திருக்கு. இதுல திருச்சி கிழக்குல தாவேக தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிடுறாரு. அங்க 4% வித்தியாசத்துல திமுக லீடிங்ல இருக்கு, அதிமுக 3வது இடத்துக்கு போகுது.
திருச்சி கிழக்கு விஜய் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லையா பிரதர்? இல்லை, உங்களுக்கு திருச்சி கிழக்கில் அவங்களுக்கு கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு பெருசாக மூவ் ஆகலை. பெருசாக மூவ் ஆயிருந்தா ஏன்னா அவர் இனிப்போ இருதயராஜ் வந்து ஏற்கனவே அந்த கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்க தலைவர், அவர் பாஸ்டர். ஸோ அதை தாண்டி உங்களுக்கு அங்கே ஒருவேளை விஜய் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒன்று 2 அமைச்சர்கள் இருக்காங்க அந்த தொகுதியில். 2 அமைச்சர்களும் இனிவோக்கு அகேன்ஸ்டாக வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் அது பாசிபிலிட்டி. ஒரு அமைச்சர் வேலை பார்த்துருக்காரு, இஷ்யூவாக எடுப்பாங்க. ஓகே ஓகே ஒரு அமைச்சர் அகேன்ஸ்டாக வேலை பார்த்துருக்காரு, இன்னொரு அமைச்சர் வந்து அந்த தொகுதி பக்கம் போகவே இல்லை. எனக்கும் அந்த தொகுதிக்கு சம்மந்தமே இல்லைங்கிற ரேஞ்சில் தான் அங்கே இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ விஜய்க்கான வெற்றி வாய்ப்பு கடினமாக தான் இருக்கு. திருச்சி ஈஸ்ட்ல வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ மொத்தம் 9, அதுல திமுக 4, அதிமுக 4, டஃப் ஃபைட் 1. ஓகே, மொத்தமா டெல்டா இப்ப நம்ம பார்த்துட்டோம். மொத்தமா டெல்டால எத்தனை தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 46 தொகுதிகள். அந்த 46 தொகுதிகள்ல திமுக கூட்டணி 20 இடங்களில் வெற்றி பெறுவது, அதிமுக கூட்டணி 18 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும், மிக கடுமையான போட்டியாக 8 இடங்கள் இருக்குது. அதுலயும் சில தொகுதிகள் டிஎம்கே எட்ஜ் இருக்கிற மாதிரியும் நம்ம கடைசியில் கொடுக்கும்போது சம்மரைஸ் பண்ணும்போது நம்ம அதை சேர்த்து கொடுக்க போறோம் இல்லையா? இதுல வந்து எவ்வளவு சான்ஸ் இருக்கு, இந்த டஃப்ல எவ்வளவு சான்ஸ் இருக்கு. ஆமா ஆமா, ஏன்னா நம்ம டஃப்னே வச்சுட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால இந்த டஃப் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா 40 தொகுதிகள் இழுபறி, 40 தொகுதிகள் இழுபறினா அப்புறம் என்ன கணிப்பு எடுத்த நீ? புரியுது. அதாவது சேஃபாக ப்ளே பண்ணுறாங்க. இப்போ ஒன்று சொல்கிறோம், இப்போ நம்ம ஒன்று சொல்கிறோம்னா இது வந்து இது எங்களுடைய கணிப்புன்னு சொல்கிறோம். இது தவறாக போச்சுன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் தவறாக போகுது அப்படின்னா அதுக்கான இப்போ எப்படி கிரெடிட் எடுத்துப்போம். இது சரியாக போச்சுன்னு அப்படி நம்ம கிரெடிட் எடுத்துப்போம். அது மாதிரி தவறாக போச்சுன்னா அதுக்கான இதுவும் எடுத்துக்க வேண்டியதா. அதுக்கு பயந்து நாங்கள் வந்து 40 தொகுதிகள் நாங்கள் வந்து இழுபறின்னு கொடுப்போம். 40 தொகுதிகள் இழுபறிக்கு எது கருத்து கணிப்பு நடத்துகிறேன்? அது யார் வேணா சொல்லிடலாம். இவங்க ஒரு 100 ஜெயிப்பாங்க, அவங்க ஒரு 100 கிட்ட வருவாங்க, மீதி 34 தெரியல அப்படின்னா அது அப்படி ஏன் சொல்கிறாங்கன்னா எங்கே அவங்களுடைய கருத்து நம்ம ஒன்று சொல்லி இது நடக்காமல் போயிடுமோ அப்படின்ட்டு. அப்போது உங்களுடைய கருத்து கணிப்பு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா. ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ட் மக்கள் இதனால நான் ஒரு முறைக்கு 10 முறை கேட்டேன் ஹரிஷ்டர். இது போகிறதுக்கு முன்னால் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு முறைக்கு 10 முறை கேட்டேன் நான். ஏன்னா இடமெல்லாம் ஓகே போடுறோம். ஸ்பிக் மீடியா ஹேஸ் ஒரு ரெப்புடேஷன், அவ்வளோ யங்ஸ்டர்ஸுடைய லைஃப் நிறைய ரெப்புடேஷன் இருக்குது. ஏன்னா அவங்க இது வரைக்கும் ஒரு தேர்தல் தவிர்த்து, நாடாளுமன்ற தேர்தல் தவிர்த்து மற்ற எல்லா தேர்தலும் பார்த்தீங்கன்னாக்க ஆன் தி டாட் அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால. ஸோ ஒரு முறைக்கு 2 முறை. ஏன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா திமுக அதிமுக, இப்போ அப்படி இல்லை. அப்போது ஒரு க்ளோஸ் ஃபைட்டாக கொடுக்கறதுக்கு பொட்டென்ஷியலோட வரக்கூடிய ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் இருக்கும் பொழுது எப்படி நம்ம கொடுக்குறது அப்படின்றத கேட்ட பொழுது இட்ஸ் நோ, யூ ஆர் வெரி கிளியர். நான் வந்து 100% 200% ஐம் கிளியர் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் வி வெண்ட் அஹெட். புரியுது. அந்த அடிப்படையில் சோஃபார் எவ்வளோ பார்த்துருக்கோன்றதையும் நம்ம பார்த்துருவோம். 4 ஜோன் முடிச்சிட்டோம், 1 சவுத்து மட்டும்தான் இருக்குது. அதனால் டெல்டா தனிப்பட்ட முறையில் பார்த்துட்டோம் டோட்டல் எவ்வளோன்ட்டு. இப்போ வரைக்கும் பார்த்ததுல சோஃபார் டோட்டல் 183 தொகுதிகள் பார்த்துருக்கோம். திமுக 67 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்குது அப்படின்னு தெரியுது. அதிமுக கூட்டணி 101 இடத்துல வெற்றி வாய்ப்பு இருக்குது. டிவிகே 1 இடத்துல வெற்றி வாய்ப்பு. கடும் போட்டி 14 இடங்கள். அந்த கடும் போட்டி எல்லாமே கூட அவங்க கடைசியில டேலி பண்ணி சொல்ல போறதா சொல்லியிருக்காங்க. கடைசியில் முடிக்கும் போது கடும் போட்டின்னு சொல்லி ஒரு இருக்காது, ஒரு ஆப்ஷனே இருக்காது. இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி தான் முடியும். ஸோ இது வரைக்கும் பார்த்தது இதுதான். பார்த்துக்கோங்க, மொத்தம் 183, திமுக கூட்டணி 67, அதிமுக கூட்டணி 101, டிவிகே 1, டஃப் 14. அடுத்து கடைசி மண்டலமாக தென் மண்டலம் சவுத் ஜோன் பார்க்க போறோம். கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பிச்சிரும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொத்தம் 6 தொகுதிகள் உள்ளன. கன்னியாகுமரி, நாகர்கோயில், குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு, கிள்ளியூர். இந்த 6 தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் திமுக 3 இடங்களில் கம்ஃபர்டபுள் லீடிங் எடுக்கிறாங்க. அதிமுக 1 இடத்துல கம்ஃபர்டபுள் லீடிங் எடுக்கிறாங்க. டஃப் ஃபைட்டா 2 இடம் போகுது, ரொம்ப இழுபறியா 2 இடம் போகுது. இதுல நான் வாட்ச் பண்ணது குளச்சல்ல டிவிகே 31%, அவங்களும் 32% வாங்குறாங்க. அந்த டஃப் ஃபைட்டுன்னு நம்ம சொன்னது ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் நடுவில் டஃப் ஃபைட். ஏடிஎம்கே 3வது இடம் தான் போறாங்க. அதையும் நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணிடலாம். வேற ஏதாச்சும் கூடுதல் தகவல்கள்? குளச்சல் தொகுதி ஒருவேளை தவைக்காவுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கிற தொகுதியா கூட சொல்லலாம், வெற்றி வாய்ப்பு இருக்கிற தொகுதியா இருக்கலாம்.
ஏன்னா அங்கே வந்து கிறிஸ்டியன்ஸ் ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஹிந்து கன்சாலிடேஷன் பிஜேபி பக்கம் மூவ் ஆயிருக்கு. பட் அது எந்த அளவுக்கும் ஒர்க் அவுட் ஆகலை, பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலை. புரியுது, நல்லாவே ஓட்டு வாங்கியிருக்காங்க பாருங்க. ஃபிஷர்மேன்ஸோடைய ஓட்டும் டிவிகே பக்கம் மூவ் ஆயிருக்கு. அப்படிங்கிறதுனால தான் டிஎம்கே ஓட் ஷேரும் டிவிகே ஓட் ஷேரும் கிட்டத்தட்ட க்ளோஸாக இருக்குது. புரியுது. விலவங்கோடு கிள்ளியூரில் கூட பார்த்தீங்கன்னா 30% கிராஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்கள் மிக அதிகமாக வாழக்கூடிய மாவட்டம். விலவங்கோடும் கிள்ளியூரும் வந்து உங்களுக்கு அங்கே மலையாளிஸும் இருக்காங்க. விஜய் அவங்களும் விஜய்க்கு ஓட் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 6ல் 3 தொகுதிகளில் டிவிக்கே 30%க்கு மேலே போகிறாங்க. இந்த ஒரு விஷயம் தான் நான் இதில் மெயினாக நோட் பண்ணேன். ஸோ நம்பர்ஸ் பார்க்கணுன்னா 6ல் டிஎம்கே 3, ஏடிஎம்கே 1, டஃப் 2, இப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்ததாக திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டத்தில் 5 தொகுதிகள் உள்ளன. திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம். இந்த 5 தொகுதிகளில் திமுகவுக்கு 2 தொகுதிகள் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதிமுகவுக்கு 1 தொகுதி. இங்கே கடும் போட்டியாக 2 தொகுதிகள் இருக்குது. அந்த கடும் போட்டி இருக்கக்கூடிய தொகுதிகளில் ராதாபுரமில் ஏடிஎம்கேக்கு ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா எட்ஜும், நாங்குநேரி பொறுத்த வரைக்கும் டிஎம்கேக்கு ஒரு சின்ன எட்ஜும் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது டிஎம்கே கூட்டணிக்கு. நாங்குநேரியில் சசிகலா அவங்க போட்ட கேண்டிடேட்டு வெள்ளத்துறை அவர் வந்து ஒரு 4% எடுக்கிறாரு. அது அமமுகவுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்குது. ஆனாலும் கடைசி நிமிடத்தில் ஏறி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த மாதிரி தான் வந்திருக்கு. திருநெல்வேலியில் அதே மாதிரி தாவேக்காவுக்கு ஆர்எஸ் முருகன் அவர் தான் கேண்டிடேட்டு. 33% கிட்ட வராங்க. தமிழ்நாட்டில் தாவேக்கா தரப்பில் அதிக அளவில் செலவு பண்ண ஒரே கேண்டிடேட் அவர் சொல்லலாம். ஓகே. ஆதவர்ஜனா கூட அவ்வளோ செலவு பண்ணல. ஓகே. சொத்து வச்சிருக்கிற ஆதவர்ஜனா கூட அவ்வளோ செலவு பண்ணல. இவர் அதிக அளவில் செலவு பண்ணி வச்சிருக்காரு. ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபான்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாவேக்கா தரப்புலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் அதை கேள்விப்படுறேன். ஸோ சென்னை அடுத்து சவுத்தில் செம பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க பாருங்களேன். கன்னியாகுமரியில் 3 தொகுதியில் 30% கிராஸ் பண்ணுறாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் 2 தொகுதியில் 30% கிராஸ் பண்ணுறாங்க. பாளையங்கோட்டையிலையும் திருநெல்வேலியிலையும் 30% கிராஸ் பண்ணுறாங்க. 2 தொகுதியிலையுமே அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளுறாங்க டிவிக்கு. பாளையங்கோட்டை உங்களுக்கு அதிமுக ஃபேவரான தொகுதியே கிடையாது. அது யூஸ்வலாக எப்பயுமே முஸ்லீம் கேண்டிடேட் கொடுப்பாங்க. பாளையங்கோட்டை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஆகாது. புரியுது. அடுத்து தென்காசி மாவட்டம். தென்காசி மாவட்டத்தில் மொத்தம் 5 தொகுதிகள் உள்ளன. சங்கரன்கோயில், வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம், மொத்தம் 5 தொகுதிகள். இந்த 5 தொகுதிகள் பொறுத்த வரைக்கும் அதிமுக 2 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறாங்க. வெற்றி வாய்ப்பு இருக்கு. டிஎம்கே 0 தான். இன்ஃபேக்ட் 5ல் டிஎம்கே வந்து கம்ஃபர்டபுள் லீடிங்னா 0 தான். கடும் போட்டி 3. ஸோ அந்த 3ல் டிஎம்கே 3 கூட ஜெயிக்கலாம், 2 ஜெயிக்கலாம், அல்லது 3 தோக்கலாம், என்ன வேணா நடக்கலாம். ஸோ தென்காசி மாவட்டத்தில் அதிமுக 2, டிஎம்கே கம்ஃபர்டபுள்னு பார்த்தா 0, கடும் போட்டி 3. வேற ஏதாச்சும் இதில் இருக்கா பிரதர்? தென்காசி தென்காசியில் உங்களுக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி அவருடைய கட்சி எந்த அளவுக்கு வாக்குகள் பிரிக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம சர்வேல சாம்பிள் வந்து அவங்க சைடு அவங்களுக்கு ஓட்டு போட்டோன்னு சொல்கிறவங்க கம்மியாக இருக்காங்க. ஒரு உண்மையிலே அவ்வளோதான் ஓட்டு போட்டிருக்காங்களா இல்லை அதை கூட வாங்கியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். அதை பொறுத்து ரிசல்ட் மாறலாம். அந்த 3 தொகுதிகள் என்ன வேணா ஆகலாம். எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருந்தாங்கன்னா ஏடிஎம்கே அடிவாங்க. ஆமாம். ஓகே, புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டத்தில் 6 தொகுதிகள் உள்ளன. விளாத்திக்குளம், தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஓட்டப்பிடாரம், கோவில்பட்டி. ஓகே, இந்த 6 தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் திமுக 3 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அதிமுக 1 இடத்துல தான் அவங்களுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. கடும் போட்டியாக 2 இடங்கள் காணப்படுகிறது. ஸோ இதில் என்ன பிரதர், அந்த ஒட்டப்பிடாரமும் ஸ்ரீவைகுண்டமும் அப்படியே டைட்டாக நிற்கிது. ஒட்டப்பிடாரமில் வந்து இவங்க கிருஷ்ணசாமி அவர்களுடைய கட்சி தான் ஸ்பிளிட் பண்ணுறாங்க. அது எவ்வளோ ஸ்பிளிட் பண்ணுறாங்கிறத பொறுத்து ரிசல்ட் வரும். ஸ்ரீவைகுண்டம் சசிகலா அவங்களுடைய வேட்பாளர் எவ்வளோ ஸ்பிளிட் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் ரிசல்ட் அமைய போகுது. அதை தாண்டி உங்களுக்கு தூத்துக்குடியில் நம்ம ஒப்பீனியன் போல் டைம்லேயே சொன்னோம் அதிமுக 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படலாம் அப்படின்னு சொன்னோம். மூவ் ஆகிட்டாங்க. தூத்துக்குடிக்கு விஜய் போன டைமில் வந்த கூட்டம் இந்தியாவே பேசிச்சு. 32% கிட்ட வராங்க. டிஎம்கே கிட்ட வராங்க. ஒரு 4% மிஸ் ஆகலாம். ஏடிஎம்கேவை 3வது இடத்துக்கு பெரிய வித்தியாசத்தை தள்ளிட்டாங்க. இதுதான் தூத்துக்குடி நிலவரம். மற்ற தொகுதிகள்லாம் 20%. திருச்செந்தூர் வந்து இதில் வந்து கணிக்க முடியாத ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லலாம். அது வந்து நம்ம டிஎம்கே எஜ் கொடுத்துருக்கோம். ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா
நம்ம சாம்பிள்ஸில் வந்து ஒரு 4 சாம்பிள் மட்டும்தான் கூடுதலாக வந்திருக்கு. அங்கே இங்கேன்னு மாற்றி மாற்றி ஒரு 4-5 சாம்பிள் கூடுதலாக வந்திருக்கு. பெரிய அளவில் டிஃப்ரென்சஸ் இல்லை. திருச்செந்தூரில் நிலைமை மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தோற்றாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்கிறீங்க. ஓகே, ராமநாதபுரம் மாவட்டம் மொத்தம் 4 தொகுதிகள். பரமக்குடி, திருவாடானை, ராமநாதபுரம், முதுகுளத்தூர். இந்த 4 தொகுதிகளில் வரைக்கும் பார்த்தோம்னா 2-2 ஷேர் பண்ணிக்குது டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும். இவங்க 2 ஜெயிக்கிறாங்க, அவங்க 2 ஜெயிக்கிறாங்க. இங்கே கடும் போட்டிலாம் இல்லை, எல்லாமே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அண்ட் டிவிகேவுடைய பர்ஃபார்மன்ஸும் அந்த 20% ரேஞ்சில் இருக்குது. இதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். பெருசாக இதை பற்றி பேசுறதுக்கு எதனா இருக்கா பிரதர்? இல்லை. அடுத்ததாக விருதுநகர் மாவட்டம். விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 7 தொகுதிகள் உள்ளன மொத்தமாக. சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், திருச்சுழி. இங்கே தான் விருதுநகரில் இவருடைய பிரேமலதா அவர்களுடைய மகன் போட்டியிடுறாங்க. சாத்தூரில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் போட்டியிடுறாங்க. மொத்தமாக இந்த 7 தொகுதிகளில் திமுக 3 இடங்களில் வெற்றி பெறுகிறது, அதிமுக 3 இடங்களில் வெற்றி பெறுகிறது. கடும் போட்டியாக ஒரு இடம் இருக்குது. அது எந்த இடம்னா சாத்தூர். எஸ்ஐகே ராஜா நம்ம தொடர்ச்சியாக என்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் நான் பதிவு பண்ணிட்டு வரது தான். எஸ்ஐகே ராஜா 5% மேலே வாங்கினார் அப்படின்னா அங்கே வந்து நயினார் நாகேந்திரன் தோற்பார். நம்ம ரிப்போர்ட் எக்ஸிட் போலில் 4% வாங்குறாரு. 4% வாங்குறதுனால தான் நயினார் நாகேந்திரன் இப்போ லீட்ல டஃப் ஃபைட்டில் தெரியுறாரு. ஆமாம். ஓகே, அடுத்து பார்க்கணும்னா இங்கே இந்த மாவட்டத்தில் வேற ஏதாச்சும் ஹைலைட் பண்ணி விருதுநகர் தொகுதி விஜயபிரபாகரன் கண்டெஸ்ட் பண்ணுறாரு, ஜெயிக்கிறாரு. அங்கே என்ன மேட்ருன்னா பிரேமலதா மேலே அதிருப்தியில் இருக்கிற தேமுதிகவினர் இங்கே விஜயபிரபாகரன் மேலே ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க. ஓகே, கேப்டனோட மகன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே, பரவாயில்ல, எங்கள் கேப்டன் பையன் பரவாயில்ல, நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம், கேப்டன் கிடைத்தா தான் அந்த பையன் வரட்டும்ங்கிற ஒரு மைண்ட் செட்டில் மூவ் ஆகும். ஓகே, அது என்ன சென்டிமெண்ட்டோ அது அவங்களுக்கு தான் புரியும். ரைட். அடுத்ததாக தேனி மாவட்டம். இங்கேயும் ஒரு மிகப்பெரிய விஐபி போட்டியிடுகிறார், ஓபிஎஸ். அவர் என்ன பண்றாருன்றதெல்லாம் பார்ப்போம். மொத்தம் 4 தொகுதிகள் உள்ளன. ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், போடிநாயக்கனூர், கம்பம். இந்த 4 தொகுதிகளில் திமுக 0, அதிமுக 3. டஃப் ஃபைட் 1. அந்த டஃப் ஃபைட் 1 ஓபிஎஸ் அவர்கள் நிற்கிற தொகுதி. தோற்பதற்கான வாய்ப்பு இருப்பது போன்ற தோன்றுகிற தொகுதின்னு சொல்லலாமா? டஃப் ஃபைட் 2 கூட சொல்லலாம் இல்லையா? டஃப் ஃபைட் வந்து உங்களுக்கு 1 தான். பெரியகுளம்ல வந்து கதிர்காம ஜெயிச்சிருவாங்க. பெரியகுளம்ல கதிர்காம ஜெயிச்சிருவாங்க. விசிகாவுக்கு அங்கே பெரிய அளவில் ஓட்டு பெருசாக வராது அப்படின்னு அங்கே இருக்கிற மக்களே சொல்கிறாங்க. ஆனாலும் நாங்கள் போட்டிருக்கோம், நாங்கள் ஓட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. பட் இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி யாருக்கு இருக்குன்னா கதிர்காமுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் கதிர்காமும் தனிப்பட்ட செல்வாக்குள்ள நபர் அங்கே. ஸோ அதனால் அது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. போடிநாயக்கனூரில் ஓபிஎஸ் தோற்கிறார் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவரும் அவருடைய மகனும் சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்கள். நிறைய உள்ளூர் பஞ்சாயத்து வச்சுருக்காங்க, நிறைய சொத்துக்கள் சேர்த்துருக்காங்க, ஊர் மக்களுக்கு எதுவுமே செய்யலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு. அதை தாண்டி சசிகலா அவர்கள் பிரச்சாரத்துக்கு போனாங்க. அவங்க தன்னுடைய கேண்டிடேட்டுக்கு பிரச்சாரத்துக்கு போனாங்க. ஆனால் அது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா ஏடிஎம்கேக்கு ஃபேவராக ஒர்க் அவுட் ஆயிருக்காங்க. அது ஓபிஎஸ் அவர்கள் எதிராக திரும்பி இந்த பக்கம் அது கன்சாலிடேட் ஆயிருக்கு. அதனால ஒரு 1.5% வித்தியாசத்தில் ஓபிஎஸ் பின்தங்கி தான் இருக்காரு. இருந்தாலும் நீங்கள் இதை டஃப்னு கொடுத்துருக்கீங்க. ஓகே, அடுத்ததாக மதுரை மாவட்டம். மதுரை மாவட்டத்தில் மொத்தம் 10 தொகுதிகள் உள்ளன. மேலூர், மதுரை ஈஸ்ட், மதுரை நார்த்து, மதுரை சவுத்து, மதுரை சென்ட்ரல், மதுரை வெஸ்ட், திருப்பரங்குன்றம், திருமங்கலம், சோழவந்தான், உசிலம்பட்டி. மொத்தம் 10 தொகுதிகள். இதுல திமுக கம்ஃபர்டபுளா இருக்காங்க அப்படின்னா 3 தொகுதிகள். அதிமுக கம்ஃபர்டபுளா வெற்றி பெறுறாங்க அப்படின்னா 6 தொகுதிகள். கொஞ்சம் கடினமா இருக்குது அப்படின்னா 1 தொகுதி. அந்த தொகுதி எது பிரதர்? மதுரை வடக்கு. பிடிஆர்லாம் ஜெயிச்சிடுறாரு இல்லையா? அங்கே ஒரு பாசிபிலிட்டி இல்லை உங்களுக்கு. ஏன்னா அங்கே வந்து பிடிஆருக்கான தனிப்பட்ட செல்வாக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஒருவேளை தனிப்பட்ட செல்வாக்கு இல்லை அப்படின்னா பிடிஆர் தோத்திருப்பாரு. ஒரு மாதிரி தப்பிச்சிட்டாரு. சுந்தர்சி அவர்களை வீழ்த்துகிறார். சுந்தர்சி கடைசி நேரத்தில் வெரி க்ளோஸ் ஃபைட் கொடுத்துருக்காரு. 33% வரைக்கும் ஏறி வந்திருக்காருல்ல. ஸோ மதுரை மாவட்டத்தில் தாவேகாவுடைய பர்ஃபார்மன்ஸும் அந்த ஆவரேஜ் பண்ணால் 20% வர மாதிரி தான் இருக்குது இல்லையா? 30 அங்கேயுமே கிராஸ் பண்ணலை. இங்கே வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா மேலூர் தொகுதியில் காங்கிரஸ் 30 கீழே போகலாம். ஏன்னா நான் பேசின வரைக்கும் 4 பிரிவுகளாக காங்கிரஸ் இருக்குது.
வேட்பாளர் தரப்பில் ஒரு பிரிவு, அதை தாண்டி 3 பிரிவு. அந்த 3 பிரிவில் 2 தலைவர்கள் தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் வந்து சிதம்பரம் அவர்களுடைய ஆதரவாளராக தனி கட்சி ஆரம்பித்து தனியாக ஓடிட்டுருக்காரு. இன்னொருத்தர் தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, மகாத்மா ஸ்ரீனிவாசன் சொல்லி தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் இன்னும் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி மூவ் ஆகலை. இது வந்து 30% கீழே போகுதுன்னா அங்கே தாவேக்காவுக்கு அது 20%க்கு மேலே வரலாம், 25 வரைக்கும் வரலாம். இப்போ மதுரையில் மொத்தம் 10, திமுக 3, அதிமுக 6, கடும் போட்டி 1. கடைசி மாவட்டமாக நம்ம பார்க்க போறது இன்றைய எக்ஸிட் போல்ஸ்ல சிவகங்கை, காரைக்குடி, திருப்பத்தூர், சிவகங்கை, மானாமதுரை 4 தொகுதிகள் உள்ளன இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். இதுல 4ல பாருங்க, திமுக 1, அதிமுக 1, கடும் போட்டி 2. அந்த கடும் போட்டி இருக்கிற தொகுதி ஒன்று காரைக்குடி, இன்னொன்று மானாமதுரை. இந்த 2 தொகுதியில கடும் போட்டி. இந்த காரைக்குடி தொகுதியில என்னதாங்க நடக்கும்? காரைக்குடியில் 3 முனை போட்டி, 4 முனை போட்டியா? 4 முனை போட்டி. அண்ணன் சீமான் எல்லாம் போட்டிடுறாங்க. இல்லை, சீமான் அவர்களுக்கு வந்து உங்களுக்கு கண்டஸ்ட்ல இல்லைன்னு சொல்லலாம். அவர் வந்து கடைசி நாளில் தான் பிரச்சாரத்தை எப்படி கொண்டு போகணுங்கிற ஒரு செயல்பாட்டுக்கே வந்தாருன்னு நான் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விஜயை தாக்கிட்டு விஜயை தாக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. நீங்கள் தாக்க வேண்டிய நபர் வந்து காங்கிரஸ். நீங்கள் வந்து சிதம்பரம் அவர்களை தாக்கி பேசியிருக்கலாம், கார்த்தி சிதம்பரம் அவர்களை தாக்கி பேசியிருக்கலாம். ஏன்னா கார்த்தி சிதம்பரம் கன்டினியூஸாக தாக்கி பேசுறது சீமான் அட்டாக் பண்ணிட்டே இருந்தார். அவர் வந்து சீமான் இந்த ஊர்லேயே இல்லை, சீமான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரரே கிடையாது, எங்கேருந்தோ வந்து ஹோட்டலில் தங்கி என்ன பண்ண போகிறார் உங்களுக்குன்னு கேட்டுட்ருக்காரு. அதுக்கு உங்களுக்கு பதில் கொடுக்க முடியல உங்களால் கடைசி வரைக்கும். கடைசி நாளில் கூட அதுக்கு பதில் சொல்லலை சீமான் அவர்கள். ஸோ அப்போது அங்கே இருக்கிற மக்கள் யோசிக்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு கேண்டிடேட் எப்படி நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ணுவார், எப்படி நம்மளுக்காக வந்து வேலை பார்ப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் எழுப்புறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து தாவேக்கா கொஞ்சம் முன்னாடி வராங்க சீமான் அவர்களை விட. ஏன்னா அவருக்கு வந்து டாக்டருக்கு வந்து கூடுதலாக செல்வாக்கு இருக்குது, களப்பணியும் நிறைய பண்ணியிருக்காங்க. ஆமாம், அவருக்கு வந்து நிறைய செல்வாக்கும் இருக்குது. ரெண்டாவது இங்கே அமமுகவுக்கும் தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது, தேர்போகி பாண்டி அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இது 3-வே ஃபைட்டாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். 4-வே ஃபைட்டில் 3-வே ஃபைட்டாக நான் பார்க்குறேன். அதில் அமமுகவுக்கும் காங்கிரஸுக்குமான போட்டியாக தான் இருக்குது. இதில் காங்கிரஸ் கொஞ்சம் எட்ஜ் எடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ ஒட்டுமொத்த தென்மண்டலமும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். தென்மண்டலம் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 51 தொகுதிகள். அந்த 51 தொகுதிகளில் திமுக 17 இடங்களிலும், அதிமுக 20 இடங்களிலும், கடும் போட்டியாக 14 இடங்களும், மொத்தமாக 51 இடங்களும் இருக்குங்க. அதாவது 17 இடத்துல திமுக வெற்றி பெறுறாங்க, அதிமுக 20 இடத்துல வெற்றி பெறுறாங்க. அதிமுக கூட்டணி கடும் போட்டியாக 14 தொகுதிகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒப்பீனியன் போல்ல 27 சீட்ல ஏடிஎம்கே லீடிங் தருவாங்க. ஓகே, அது 20 ஆயிருக்கு. எப்படி ஒப்பீனியன் போல்ல 27 லீடிங்ல சவுத்துல திமுக, இப்போ 20 ஆயிருக்கு அந்த நம்பர். சவுத்துல குறைஞ்சிருக்காங்க. மதுரையிலேயே கூட 8 வந்தாங்க, இப்போ 6 தான் வராங்க இல்லையா? இது சசிகலா ஃபேக்டர்னால இருக்கு. ஆமாம். ஸோ 27 வந்தது, 20 போயிருக்கு ஒப்பீனியனுக்கு, அதாவது போலிங்க்கு அப்புறம். ஓகே. ஸோ இப்போ ஓவரால் டேலி அப்படின்னு நம்ம ஒன்று பார்க்கணும் பிரதர். ஏன் அப்படின்னா, டஃப் ஃபைட்டே நம்ம எவ்வளோ கொடுத்துட்டோம். இப்போ அந்த டஃப் ஃபைட் எல்லாத்தையும் நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இன்னும் அங்கே யாருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்றது எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. அதில் ரவுண்ட் நம்பர்ஸாக 234ல் 4 பிளேயரில் ஆளாளுக்கு எவ்வளோ சீட் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாமா? நீங்கள் சொல்லுங்களேன் இது மட்டும். திமுக கூட்டணிக்கு 89லேருந்து 101 சீட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. 36.21% வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்னு நம்ம சர்வே சொல்லுது. திமுக கூட்டணிக்கு 89 முதல் 101 தொகுதிகள் வரை கிடைப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. 36.21% அவங்களுக்கு ஓட் ஷேர் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அதிமுக கூட்டணிக்கு 124லேருந்து 127 தொகுதிகள் வரை கிடைப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. 36.5% வாக்கு வங்கி அவங்களுக்கு கிடைக்கிறது. 4% தான் ஓட் டிஃபரன்ஸ். பட் ஜோன் வைஸ் கன்சாலிடேட் ஆகிறதுனால அது சீட் கன்வர்ஷனில் டிஃப்ரென்ஸ் வருது. ஆமாம், உங்களுக்கு சீட் கன்வர்ஷன் ஏன் டிஃபரன்ஸ் வருதுன்னா, தாவேக்கா பிரிக்கிற வாக்குகள்னால உங்களுக்கு சீட் கன்வர்ஷன் வந்து உங்களுக்கு மாறுது. தாவேக்காவுக்கு இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது 4லேருந்து 6 தொகுதிகளில் வாய்ப்பு இருக்குதுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதில் வந்து 21.6% அவங்களுக்கு வந்து ஓட் ஷேர் நம்ம கொடுத்துருக்கோம். நாம் தமிழர் கட்சிக்கு எங்கேயும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை, ஆனால் 4.04% வாக்குகள் நம்ம கொடுத்துருக்கோம். இதர கருத்துலையும் சொல்கிறவங்களுக்கு எங்கேயும் வாய்ப்பு இல்லை, இதர கட்சியினர் அவங்களுக்கு எப்படி வாய்ப்பு இல்லை. 1.65% அவங்களுக்கு வந்து நம்ம ஓட் ஷேர் கொடுத்துருக்கோம். அதாவது அந்த 1.6 இருக்காங்கல்ல, அவங்களே கூட சில நேரங்களில்
ஃப்ளிப் ஆகிறதுக்கான காரணமாக அமைஞ்சதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இதில் நான் பார்க்கணும்னு நினைக்கிற விஷயம், டிவிக்கே ஒப்பீனியன் போல்ஸில் நீங்கள் 14% கொடுத்துருந்தீங்க. இப்போ எக்ஸிட் போல்ஸில் 22 கிட்ட கொடுக்குறீங்க இல்லையா பிரதர்? எந்த ஜோனில் அது? 18 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. இல்லை, அதாவது 2.0 மொத்தம் 3 சர்வே பண்ணியிருந்தீங்க. ஜனவரியில் ஒன்று பண்ணியிருந்தீங்க, அதில் வந்து 17 வரைக்கும் கொடுத்துருந்தீங்க டிவிகேக்கு. ஏப்ரலில் பண்ணியிருந்ததுல 14 பாயிண்ட் சம்திங் கொடுத்துருந்தீங்க செகண்ட் சர்வேல. மூணாவது இப்போ எக்ஸிட் போல்ஸில் 22 கொடுத்துருக்குறீங்க. எந்த ஜோனில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? அவங்களுக்கு வந்து சென்னை அண்ட் கொங்குல வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அண்ட் டெல்டாவில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலியில் 2 ஓட்டாவது விழுது அப்படிங்கிறத நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ அதனால அதுவும் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக மாறி இருக்கு. சீட் கன்வர்ஷன் அடிப்படையில் பார்க்கும்போது டிவிகே இப்போ 22%ங்கிறது வந்து நம்ம ரஃபாக சொல்லலாமே தவிர அது 22 to 24 அப்படி கூட வச்சு இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் சீட் கன்வர்ஷன் என்னவா இருக்கலாம்? 10 சீட் வரைக்கும் வரலாம். 10 வரைக்கும் வரலாம்னு சொல்றீங்களா? அதுக்கு மேலே போக வாய்ப்பு இல்லையா? அதுக்கு மேலே போகணும்னா உங்களுக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் 30% வரணும். மேலே போகணும். ஆமாம், ஒவ்வொரு தொகுதியிலையும் 30% மேலே போகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து 10 சீட்டுக்கு மேலே கன்வெர்ட் பண்ண முடியும். நீங்கள் வந்து எல்லா சீட்லேயும் உங்களுக்கு 30% வரும்னு சொல்ல முடியாது. மறுபடியும் தாவேக்காவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து 234லையும் ஜெயிப்போம், எங்கள் தலைவர் 2 சீட்லையும் ஜெயிப்பார். ஏங்க டிஎம்கேக்கு 25% பேஸ் ஓட் இருக்குது, ஏடிஎம்கேக்கு 25% பேஸ் ஓட் இருக்குது. தாவேக்கா பிரிக்கிறது வந்து டிஎம்கேயோட பேஸ் ஓட்லேருந்து பிரிக்கலை, டிஎம்கேக்கு போக வேண்டிய கூட்டணியோடைய வாக்குகளை பிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க டிஎம்கேயோட பேஸ் ஓட்டை டச் பண்ணாங்கன்னா டிஎம்கே சென்னையில் இவ்வளோ வராது. புரியுது, சென்னையில் கம்ப்ளீட்டாக காலி ஆகிடும். அதே மாதிரி டெல்டாலையும் இவ்வளோ வராது, டெல்டாலையும் கம்ப்ளீட்டாக காலி ஆகிடும். அவங்க டிஎம்கேயோட பேஸ் ஓட்டை பிரிக்கல, டிஎம்கேக்கு போக வேண்டிய கூட்டணி வாக்குகளை பிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. விசிகாவுடைய வாக்குகள் பிரிச்சிருக்காங்க, காங்கிரஸோடைய வாக்குகள் பிரிச்சிருக்காங்க, கம்யூனிஸ்டோடைய ஓட் பேங்கை ஸ்பாயில் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகளை பிரிக்கிறதுனால மட்டும்தான் இவ்வளோ வருது. அதை தாண்டி ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு ஸ்பிளிட் ஆகுது. ஆமாம், அது ஏடிஎம்கேக்கு பாதகமாக போகலாம். ஆமாம், அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு ஸ்பிளிட் ஆகுது, அது உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகுது. அதை தாண்டி அதிமுகவுடைய கோர் ஓட்டை பிரிச்சிருக்காங்க. இங்கே தான் நான் சொல்ல வர்றது, அவங்க டிஎம்கேவோட கோர் ஓட்டை பிரிக்கல, ஏடிஎம்கேவோட கோர் ஓட்டை பிரிச்சிருக்காங்க. கொங்கு பெல்ட்டில் கண்டிப்பாக, அதாவது ரெட்டலை ஓட்டை பிரிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்தது நான் கேட்கணும்னு நினச்ச அடுத்த கேள்வி உங்ககிட்ட நீங்களே சொல்லியிருங்க. கூட்டணி கட்சிகள் இருக்காங்க இல்லையா, ஒரு மதிப்பீடு நீங்கள் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த அடிப்படையில் நான் ஒன்றா கேட்குறேன். அட்லீஸ்ட் மெயினான பிளேயர்ஸ் இவங்களெல்லாம் நான் கேட்குறேன். டிஎம்கே கூட்டணியிலேருந்து வரேன். காங்கிரஸ் 9 சீட் வரைக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. 9 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. விசிகேக்கு எங்கேயும் பாசிபிலிட்டி இல்லை. மேபி ஒன்று அந்த ஒன்று வரலாம், காட்டுமன்னார் கோயில். ஆமாம், காட்டுமன்னார் கோயில் ஒன்று வரலாம். 0 to 1 விசிகே. ஓகே, தேமுதிக 2 சீட் பாசிபிலிட்டி இருக்குது, 2 வாய்ப்பு இருக்குது. ஓகே, கம்யூனிஸ்ட் எம் அண்ட் சிபிஎம் சிபிஐ 2 சேர்ந்து மார்க்சிஸ்ட்க்கு வந்து 3 சீட்டு, இந்தியன் கம்யூனிஸ்ட்டுக்கு 1 சீட் பாசிபிலிட்டி இருக்குது. 1 சீட் வாய்ப்பு இருக்குது. வேற அங்கே இதர கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து மதிமுகவுக்கு 1 இருக்குது, இந்தியன் முஸ்லீம் லீக் 1 இருக்குது, மனிதநேய மக்கள் கட்சி 1 சீட் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ அப்படியே நம்ம ஏடிஎம்கே அலைன்ஸில் பார்க்கணும் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி, ஏன்னா அவங்க ரொம்ப முக்கியமான பங்கு அல்லது ஒரு முக்கியமான கீ ரோல் இந்த எலெக்ஷனில் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு தான் ரொம்ப எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க 17 இடத்துல போட்டிடுறாங்க. அவங்களுடைய 13 சீட் பாசிபிலிட்டி இருக்குது. செம ஸ்ட்ரைக் ரேட்டாக இருக்கும் போல இருக்கு இல்லையா? 13 இடங்கள் வெற்றி வாய்ப்பு இருக்கிற மாதிரி காட்டுது. ஓகே, பாஜக 7 சீட், 7 இடங்கள். இவங்க அமமுக 2 சீட், 2 இடங்கள் தான் பிரகாசமாக இருக்குது. டஃப் ஃபைட்டில் எங்கேயாச்சும் அமமுக இருக்கா? இருக்கு, இதுலேயே கூட காரைக்குடியில் இருக்காங்க. ஒருவேளை அந்த டஃப் ஃபைட்லாம் சேர்ந்ததுன்னா 4 சீட்டாக மாறலாம். டஃப் ஃபைட்டில் ஸ்கோர் பண்ணால் 4 சீட்டாக அது மாறலாம். ஆமாம். ஓகே, ஸோ அது போக வாசன் அவர்களுடைய கட்சிக்கு ஒரு இடம், தமிழ் மாநில காங்கிரஸ் 1 இடம், இந்திய ஜனநாயக கட்சி 1 இடம், புரட்சி பாரதம் கட்சி 1 இடம், சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகம் 1 இடம், அதை தாண்டி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியன் அவர்களுடைய கட்சி, அது 1 சீட் ஜெயிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, கடைசியாக வாக்குப்பதிவு எல்லாமே முடிஞ்சு நீங்க சொல்லியிருக்கிற நம்பர்ஸ் நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். திமுக கூட்டணி 100 இடங்கள் வரை வெற்றி பெறலாம். அதிமுக கூட்டணி 125 130க்குள்ள வெற்றி பெறலாம். தாவேகா 10 இடங்கள் வரை வெற்றி பெறலாம். நாம் தமிழ் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு என்பது இல்லை. இதுதான் ஸ்பிக் மீடியா இடம்பலம் கடந்த 5 மாசமா பண்ண ஒர்க்ல ஃபைனலாக இந்த கன்க்ளூஷன் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு நான் எடுத்துக்கலாம் பிரதர். கண்டிப்பாக. ஓகே மக்களே, பார்த்துருப்பீங்க, நிறைய மாற்று கருத்து இருக்கும், நிறைய கோபம் இருக்கும், நிறைய பேருக்கு இது ஏற்றுக்க முடியாதுன்றது இருக்கும். எனக்கும் தெரியலீங்க, எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எடுத்துகிட்டு வந்ததை நான் உங்ககிட்ட சொன்னேன். அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறாங்க. ஏன்னா 3 தடவை ட்ராவல் பண்ணிட்டாங்க, குறுக்கு நெடுக்குமா 3 தடவை ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு டைமும் 1.5 லட்சம் பேர் வெவ்வேறு ஆட்கள் கிட்ட கேட்டிருக்காங்க.
அப்படின் போது ஓவராலா அவங்க ஒரு இந்த திசையை நோக்கி தான் இது போகுதுன்றதுல ஒரு கான்பிடன்ஸ்குள்ள வராங்க. அதான் நீங்க பார்த்த நம்பர்ஸ் 4ஆம் தேதி என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த நிகழ்ச்சியில நம்ம சந்திப்போம். எல்லாருக்குமே நம்ம நன்றி தெரிவிச்சுக்கணும். நன்றி பிரதர். நன்றி.